கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த 2025 வருஷத்துல புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் காலை முதல் இந்த நாளை முடிக்கிற தருணத்தில் தேவன் நம்முடைய பலனாகவும் அடைக்கலமாகவும் நமக்கு சத்துவத்தை தந்து இதுவரைக்கும் நம்மை தாங்கி வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின் மேல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பைபிள் யாருன்னு சொல்லுது? அவனை பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாம எதில் மேல தியானமா இருக்கணும் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையின் மேல. அதுவும் எப்படியா இருக்கணுமா? இரவும் பகலும். அப்படின்னா மீனிங் வந்து த்ரூ அவுட் த டே. காலையில் எழும்பின உடனே ஆண்டவருடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். அதை நாள் முழுசும் அப்படியே போகணும். படுக்க போகும்போதும் எதன் மேல வாஞ்சியா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல. ஏன்னா அதுதான் நம்மை பலப்படுத்தும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க சத்தியம் பலன் அப்படின்றது எங்க இருந்து நமக்கு கிடைக்குது, எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்றத அவங்க சரியா உணராததுனால முக்கியத்துவம் கொடுக்க கூடாத காரியங்களுக்கெல்லாம் என்னத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க? முக்கியத்துவத்தை கொடுத்து நம்முடைய மனது, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய அட்டென்ஷன், நம்மளுடைய விருப்பங்கள், இப்போ பாடணும்ல, ஆசையெல்லாம் நீர்தானே. அப்படின்னா ஆசையெல்லாம் நீர்தானேன்னா நம்முடைய பார்வை, நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய அட்டென்ஷன் யார் மேல இருந்திருக்குது? கர்த்தர் மேல இருந்ததுனாலதான் அவரை பார்க்க 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 நினைக்க 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 அவர் மேல இன்னும் அதிக ஆசை, அவர் மேல வாஞ்சை, ஏக்கம் என்ன செஞ்சிருக்கு? கூட்டிகிட்டே இருக்குது. வேற எங்கேயோ உட்காந்து பாவ காரியங்களை, வேற எங்கேயோ தூரமான இடத்துல உட்காந்து ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானேன்னு நாக்கு என்ன செய்யாது? நாக்கு வேணா பாடும், ஆனா உள்ள என்ன செய்யாது? பாடும். ஸோ அப்போ மாதத்தின் முதலாவது நாளில் நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாள் முழுசும். அந்த வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருச்சபையிலலாம் அப்படி மாதத்தின் ஒரு வாக்கு தத்துவம் அல்லது வருஷத்திற்கு ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன பண்றது இல்லை. ஆனா புரியல கிறிஸ்தவத்துல இதுல என்ன அவங்களுக்கு அப்படி ஆண்டவர் என்ன புது வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துக்கு தராரு? யாரு பெரிய பெரிய திருச்சபைகள்ல கூட பெரிய பெரிய, அதாவது ரொம்ப ஃபேமஸான ப்ரீச்சர்ஸ் கூட, நான் ஃபேமஸ்ன்னு உங்களுக்காக சொல்றேன், எனக்கு சொல்ல, நான் உங்க மத்தியில ஃபேமஸா இருக்கிறவங்க, யூடியூப்ல ஃபேமஸா இருக்கிறவங்க, பெரிய சபை நடத்துறவங்க, அவங்க கூட என்ன பண்றாங்க இன்னைக்கு? மாத வாக்குத்தத்த ஆராதனை அது இது என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, உரையை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கவனிங்க, பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா இருக்கிறவன் தான், கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கிறவன் தான் யாரு சொல்லுங்க? பாக்கியவான். அப்படி இத்தனை பாக்கியவான்கள் இங்க இருக்கிறீங்க. சீக்கிரம் அந்த கேமராவை ரெடி பண்ணுங்க, ஆட்களையும் காமிக்கிறது. பாக்கியவான்களை பார்க்கணும் இல்லையா எல்லாரும்? சரி, அதனால நெக்ஸ்ட் வீக் அது ஒர்க் ஆகணும். அந்த கேமரா நெக்ஸ்ட் வீக் அது ஒர்க் ஆகணும். ஓகே. ஸோ இத்தனை பாக்கியவான்கள் நீங்க வந்திருக்கிறீங்க வார்த்தையை தியானி. உண்மையா சொல்றேன், நான் கிண்டல் அடிக்கல, நான் உண்மையா வந்திருக்கிறீங்க தானே? வார்த்தையை தியானிக்கணும் தானே வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்களும் நானும் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்முடைய பிஷப்புக்காக சபையார் ஜெபித்து வருவதற்காக கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்று பிஷப்பை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு விசிட், நேற்று டாக்டரை பார்த்தோம். இப்போ அவருடைய காலில் முன் பகுதியில், அதாவது இந்த டோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முழு பாதம் கிடையாது, அந்த பாதத்துடைய டோஸில் அவர் லைட்டாக ஊனலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2 months கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? ஆல்மோஸ்ட் 2 months 10 weeks கம்ப்ளீட் ஆக போகுது. முதல் முறையாக வெயிட் வைக்கலாம், அதுவும் எதில்? இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வெயிட் வைக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு குட் சைன். ஸோ அதற்காக தொடர்ந்து சபையார் ஜெபிங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வச்சு அதுக்கப்புறம் பாதி கால், அதுக்கப்புறம் முழு கால் வைக்கக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? அவங்கள கூட்டிகிட்டு வரணும், கொண்டு வரணும். முட்டி பகுதியில் இருக்கிற அந்த டைட்னஸ், அந்த மசில் டைட்னஸ், அந்த பிளேட் வச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் சீக்கிரமாக லூஸ் ஆகும்படியாக, பிளட் ஃப்ளோ ஆகி அங்கே நல்ல ஃபங்க்ஷனல் ஆகும்படியாக சபையார் என்ன செய்யுங்க? ஜெபியுங்க. கூடிய சீக்கிரம் அவரை சபையில் நம்ம பார்ப்போம். ஆமென்.
இன்றைய தினத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மோட என்ன பேச சித்தமா இருக்கிறாரோ நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆயத்தத்துள்ள இருதயத்தோட என்ன செய்வோம், நாம அமர்ந்திருப்போம். இட்டலி தேசம், இட்டலி அப்படின்னு சொன்னாலே அது எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்க பார்ப்போம். இந்தியானா தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க இல்லையா? அமெரிக்கானா என்னன்னு சொல்லுவாங்க? அமெரிக்கால நிறைய இருக்கு. நயாகரா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது லிபர்ட்டி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ்னா என்ன சொல்லுவாங்க? ஐஃபில் டவர்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இட்டலினா என்ன சொல்லுவாங்க? The Leaning Tower of Pisa, சாய்ந்த கோபுரம். பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதாவது ஒரு பில்டிங் இப்படி கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்குமே, படத்துல எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? அது வந்து வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல ஒரு ஒரு உலக அற்புதம். கவனிங்க, இது வந்து இட்டாலியில இருக்குது. இட்டாலி சொல்லக்கூடாது, இட்டலி. இட்டலியில பீசா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த சாய்ந்த கோபுரம் இருக்கு. இந்த சாய்ந்த கோபுரம் வந்து ஆக்சுவலி இட் இஸ் எ பெல் டவர். அது வந்து என்னது? ஒரு மணி கோபுரம். மணி கோபுரமா என்ன செய்யப்பட்டது? அது கட்டப்பட்டது. எப்போ கட்டினாங்க? 1173 ஆண்டு. அப்போ துவங்கிடுச்சு வேலை. எந்த வருஷம் வேலை துவங்கிச்சு? 1173. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்ட துவங்கினாங்க. அதை அவங்க ஒரு 200 வருஷம் டைம் எடுத்து கட்டி முடிச்சாங்க. எவ்வளவு வருஷம்? ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு அதை கட்டுறதுக்கு. அதை வந்து என்ன செஞ்சாங்க? 3 ஸ்டேஜா கட்டினாங்க. 3 ஸ்டேஜஸ்ல கட்டி முடிச்சாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த 3rd ஃப்ளோர் கட்ட வரும்போது தான் அந்த பில்டிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. எந்த ஃப்ளோருக்கு வரும்போது? 3வது ஃப்ளோருக்கு வரும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பில்டிங்ல என்ன இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது டூ லேட். ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி எந்த ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க? 3rd ஃப்ளோருக்கு வந்தாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? நம்ம கட்ட ஆரம்பிச்ச இந்த பில்டிங்குடைய ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திபாரம் பார்த்தீங்கன்னா அது களிமண். என்ன சொல்லுங்க? அது களிமண். நல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல என்ன செய்ய ஆரம்பிக்கல, அவங்க கட்ட ஆரம்பிக்கல. உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் ஏன் அது அப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒருவேளை யாராவது தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க அப்படி சாட்சி வேணும்னு என்ன பண்ணிருக்கிறாங்க, கட்டினதுனாலதான் அது ஒருவேளை உலக அதிசயங்கள்ல பேர் பெற்றிருக்கு. இல்ல இல்ல இல்ல, அவங்க நேரா தான் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா பாதியில தான் கண்டுபிடிச்சாங்க என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன்ல என்ன இருக்கு? களிமண்ணும் மண்ணும் தூசியும், அதாவது இந்த ஜல்லியும் அந்த மாதிரி இருக்கு. அப்போதான் கட்டும் போது பிளான் பார்த்தாங்க. பில்டிங் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்குது, சாஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு 200 வருஷம் ஆச்சு அதை கட்டி முடிக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் நிப்பாட்டினாங்க. பஞ்ச காலம் வந்துச்சு, யுத்த காலம் வந்துச்சு, அதுல வர இவ்வளவு பிரச்சனை. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல, சுருக்கமா வேகமா என்ன செய்ய முடியல, கட்டி முடிக்க முடியல. 21வது நூற்றாண்டுல தான், அதாவது லாஸ்ட் செஞ்சுரியில தான், 1900s 2000 இந்த செஞ்சுரியில தான் பார்த்தாங்க. நேரா 90 டிகிரி நிக்க வேண்டிய பில்டிங் ஒரு 5.5 டிகிரி டில்ட் ஆகி நிக்குது. என்ன பண்ணாங்க? 5.5 டிகிரி டில்ட் ஆகி நின்ன உடனே இப்போ லாஸ்ட் செஞ்சுரியில இருக்கிற எல்லா டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய மூளை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி அந்த 5.5 டிகிரி இப்படி சாஞ்சதை ஒரு 4 டிகிரி, அதாவது ஒரு 1.5 டிகிரி என்ன செஞ்சாங்க, என்னென்னத்தையோ போட்டு பண்ணாங்க. அதுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியல. ஸோ இன்னைக்கும் இட்டலியில இருக்கிற அந்த சாய்ந்த கோபுரம் எவ்வளவு டிகிரி சாஞ்சிக்கிட்டு நிக்குது? 4 டிகிரி சாஞ்சிக்கிட்டு நிக்குது. ஏன் சாஞ்சிக்கிட்டு நிக்குது? அதோடைய அஸ்திபாரம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம்? கட்டும் போதே அவங்க ஒழுங்கா பார்த்து கவனிச்சு கட்டி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அது கம்பீரமா பாருங்களேன். அப்படி சாஞ்சிட்டு இருந்தாலும் அது ஒரு 1000 வருஷத்துக்கு மேல நிக்குது பாருங்க. இல்ல, நம்ம ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு என்ன செய்ய மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. ஓகே, the problem was poor foundation. என்ன சொல்லுங்க ப்ராப்ளம்? poor foundation. அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் எதை பத்தி பேசுவேன். அகாபே சர்ச்ல கல்யாணம் நடக்கும் போது யாரும் வந்திருக்கீங்களா? யாராவது ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா?
ஒருத்தரும் அகாப்பே ஓகே, ஒரு 2 கை 3 கை தூக்குறீங்க, ஓகே. அங்க பிஷப் வந்து ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. என்ன வசனத்தை சொல்லுவாங்க? எல்லா கல்யாணம் முடிஞ்ச பிறகு பைபிள் எல்லாம் மாத்த வச்ச பிறகு என்ன சொல்லுவாங்க? அடுத்த தடவை கல்யாணத்துக்கு வரும்போது என்ன செய்யுங்க? கவனிச்சு கேளுங்க. இன்னைக்கு நான் பேச போற செய்தியின் தலைப்பும் அதுதான். நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்காங்க. பில்டிங் ஆன் த ராக். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வேத பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. கற்பாறையின் மீது கட்டுங்கள். இதுதான் இன்றைய வேத பாடத்தின் தலைப்பு. எதன் மீது கட்டுங்கள்? கற்பாறையின் மீது. சொல்லுங்களேன் எல்லாம் வாய திறந்து. எதன் மேல கட்டுவோம்? கற்பாறையின் மீது கட்டுங்கள், கட்டுவோம். கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கத்தின் முடிவுக்கு வரார். மத்தேயு 5வது அதிகாரத்தை துவங்குது இல்லையா? அவருடைய ஊழியத்தை துவங்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக அவர் செய்த பிரசங்கங்கள்ல எந்த பிரசங்கம்? மலை பிரசங்கம். இப்போ அதோடைய முடிவுக்கு வரார் ஆண்டவர் 7வது அதிகாரத்துல. அந்த மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது ஆண்டவர் ஒரு முக்கியமான உதாரணத்தை அல்லது ஒரு ஓமையை என்ன செய்றாரு? சொல்லி அவருடைய மலை பிரசங்கத்தை முடிக்கிறாரு. அந்த ஓமை தான் 2 பேர் வீட்டை கட்டினவர்களுடைய ஓமை. ஒருத்தன் புத்திசாலி, இன்னொருத்தன் முட்டாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 2 பேரும் வீடை கட்டினாங்க. ஆனா ஒருத்தனுடைய வீடு மாத்திரம் தான் என்ன செஞ்சுச்சு? நிலைச்சு நின்னுச்சு. அப்போ ஆண்டவர் வீட்டை குறிச்சு பேசல, கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. அங்க கற்பாறை அப்படின்னு சொல்லும் போது அவர் எந்த கற்பாறையை சொல்றாரு? தன்னை குறித்து. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கற்பாறையின் மேல என்ன செய்யுங்க? வீட்டை கட்டுங்க இல்லையா? நம்முடைய சர்ச்ல நம்ம பேப்டிசம் கிளாஸ்க்கு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்போம். அந்த புக்கை படிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா? பேப்டிசம் ரீசெண்டா எடுத்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல எடுத்தவங்க எந்த புக்கை படிச்சு எடுத்தீங்க? சாலிட் ராக், உறுதியான பாறை, ஸ்திரவாத பண்டே இல்லையா? அதுல அந்த உறுதியான பாறை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த உறுதியான பாறையின் மேல நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டலாம்? How we can build on the solid rock of Jesus Christ அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1991 ஜப்பான்ல வந்து ஒரு பெரிய சைக்ளோன் வந்துச்சு. சைக்ளோன், சூறாவளி காத்து என்ன செஞ்சிச்சு? ஒரு பெரிய புயல் காத்து வந்துச்சு 1991. இட் இஸ் a true story. அப்போ அந்த சைக்ளோன்ல கேட்டு தெரியுமா உங்களுக்கு? அது வந்து இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு வர காத்துல அப்படியே ஐஸ்கிரீம் அப்படியே தூக்குற மாதிரி என்ன செஞ்சிடும்? தூக்கிட்டு போயிடும். சென்னையில எல்லாம் சைக்ளோன் வந்திருக்கு. நிறைய சைக்ளோன் சென்னையில வருது. அப்படியே இப்படி வந்து என்ன செய்யும்? அப்படியே தூக்கிட்டு போயிடும் எல்லாத்தையும். அப்படியே வந்து அந்த சைக்ளோன்ல பாத்தீங்கன்னா வீடெல்லாம் போயிட்டு, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் போயிடுச்சு. பெரிய பெரிய பேரழிவு, பெரிய நஷ்டம். ஆனா அந்த சைக்ளோனுடைய முடிவுல 1991 நியூஸ் பேப்பர்ஸ்ல ரொம்ப ஃபேமஸா நின்ன ஒரு காட்சி, ஒரு பிரிட்ஜுடைய காட்சி. அந்த பிரிட்ஜுடைய பேர் வந்து அகாஷி காயோ பிரிட்ஜ். அதாவது இன்னும் புரியுற வார்த்தையில உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த பிரிட்ஜுக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு, முத்து பாலம். சொல்லுங்க, என்ன பாலம்? பேர்ல் பிரிட்ஜ். அதுதான் அந்த பாலத்துக்கு வச்சிருந்த பட்ட பேர். கவனிங்க. அப்போ இந்த பிரிட்ஜ் மாத்திரம் ஏன் நின்னுச்சு அப்படின்றத நிறைய பேர் உலகத்துல இருந்து, அமெரிக்கால இருந்தெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட் டீம்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? ஜப்பான்ல போய் ஆராய்ச்சி செஞ்சாங்க. சைக்ளோன் காத்துல எல்லாமே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனா பிரிட்ஜ் என்ன செஞ்சிருக்கு? அப்படியே ஒண்ணுமே பாதிப்பே இல்லாத மாதிரி என்ன செய்யுது? நிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அதை ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதுவும் அது கடலின் மேல கட்டப்பட்ட பிரிட்ஜ், தண்ணியின் மேல கட்டப்பட்ட பிரிட்ஜ். அப்போ இன்னும் அதுக்கு பாபத்து அதிகமா தானே வந்திருக்கணும். ஆனா அந்த பிரிட்ஜ் ஏன் அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? ஆராய்ச்சி எல்லாம் செஞ்ச பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நான் இன்னும் தியானத்துக்குள்ள போல, இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை. நான் இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறேன். பட் நான் சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுக்காங்க. ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சர்ச்ல
நான் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஒரு சங்கீதத்துல இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பட் இன்னைக்கு அது உங்களுக்கு ரிஃப்ரெஷர் கோர்ஸா இருக்கும். அதனால இந்த வார்த்தையை மாத்திரம் எழுதி வச்சிருக்காங்க. லேட்டர் ஆன் இன் த ஸ்டடி வி வில் ரீட் அபவுட் இட். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பிரிட்ஜ் நிக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்குரிய ஒவ்வொரு கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்குரிய ஒவ்வொரு சப்போர்ட் கேபிளை வெறும் அந்த சீயுடைய ஆழத்துக்குள்ள கொண்டு போய், அந்த ஓஷனுடைய ஆழங்களுக்குள்ள கொண்டு போய் தரையை தொட்ட உடனே அங்க அவங்க அதை ஆங்கர் போல்ட் அடிச்சு என்ன செய்யல, சுருக்கல, அங்க அதை டைட் பண்ணல. அதாவது தண்ணீர்களுடைய அடிவாளத்துக்குள்ள போய் அங்க போய் ஓட்ட போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த ஓஷன் சீ பெட்ல போய் அங்க போய் இன்னும் ஓட்ட போட்டு இன்னும் பூமியினுடைய ஆழத்துக்குள்ள போய் ஒரு இடம் வந்தோடனே அங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த இடத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க எழுதிக்காங்க, இங்கிலீஷ்ல எழுதிக்காங்க. பெட் ராக் எழுதி வச்சுக்காங்க. என்னது ராக்னா உங்களுக்கு தெரியும். பெட்னா என்ன, நீங்க படுத்து தூங்குறீங்க இல்லையா, அந்த பெட். இவர் ரெண்டையும் சேர்த்து எழுதி வச்சுக்காங்க. பெட் ராக் எழுதி வச்சுக்காங்க. தமிழ்ல எழுதிக்காங்க அடிப்பாறை எழுதிக்காங்க. என்ன பாறை? அடிப்பாறை, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, படுக்கு பாறை. அதாவது இதெல்லாம் வந்து ஐ மீன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. பட் அது என்னன்றதை நான் லேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போதான் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சாங்க, இந்த முத்து பாலம் ஏன் இவ்வளோ பெரிய சைக்ளோன் டைஃபூன் அடிச்சும் இது அப்படியே நிக்குதுன்னா, இந்த பிரிட்ஜை வந்து கண்களால் காணுகிற கான்கிரீட்டோ அல்லது கண்களால் பார்க்கிற இரும்பு நட்டு போல்ட்டோ அல்லது கண்களால் பார்க்கக்கூடிய அந்த கேபிள் எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரத்துல அதை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இல்ல, கண்களுக்கு தெரியாமலே, அதாவது தண்ணீர்களின் உள்ள அடிவாளத்துக்குள்ள போய் அதுக்குள்ள பூமியை ஓட்ட போட்டு எதை தொடர வரைக்கும், இப்ப நான் சொன்ன வார்த்தைய அடிப்பாறைய தொடர வரைக்கும் போய் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்க போய் அதை ஹுக் பண்ணி இந்த பிரிட்ஜ் எங்க பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்குது, அந்த அடிப்பாறையின் வெயிட்ல பிடிச்சிட்டு நிற்குது. கவனிங்க, இதை ஞாபகத்துல வச்சுக்காங்க. இதை ஏன் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி நான் துவங்குறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு பாறை, ஒரு அடிப்பாறையின் மேல இப்படி நாம நிக்கும் போது நம்முடைய தலை, நம்முடைய கை, காலு, உடம்பு, சரீரம் இது எல்லாமே நிக்குது. ஆனா இதோடைய சப்போர்ட் எல்லாம் எது மேல எங்க போய் ஹூக் ஆயிருக்குது? எல்லாமே இயேசு என்னும் ஒரு பாறையில நம்ம ஹுக் ஆகி நிக்கும் போது நம்ம எங்க அசைஞ்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, கீழே விழ முடியாது, நொறுங்க முடியாது, சாக முடியாது. ஏன்னா எல்லா டென்ஷன் ஃப்ரண்ட் பேக் சைட் 360 டிகிரியில அந்த டென்ஷனை யார் பிடிச்சிக்கிட்டு கீழே நிக்கிறாங்க? அர்த்தராகிய இயேசு என்னும் ஒரு அடிப்பாறையின் மேல. அந்த வார்த்தையை நீ கத்துக்காங்க. இயேசு என்னும் கற்பாறைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதோடைய அர்த்தத்தை உங்களுக்கு நான் இன்னும் விவரிச்சு சொல்றேன். அடிப்பாறை. அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசமும் இயேசு என்னும் ஒரு அடிப்பாறையின் மேல என்ன செய்யப்படணும்? இப்படி இட் ஹேஸ் டு பி ஆங்கர்ட். ஆங்கர்ட்னா என்ன? பெரிய கப்பல் தண்ணியில நிக்குது. எப்படிடா நிக்குது? சும்மாலாம் நிக்கல. அந்த கப்பல் என்னது? நங்கூரம் போய் என்ன செய்யுது? அந்த சீயுடைய ஃப்ளோர்ல என்ன செய்தாது? போய் பிடிச்சிட்டு நிக்கிறதுனால. அந்த மாதிரி வாழ்க்கையில நம்முடைய விசுவாச கப்பல் அங்கேயும் இங்கேயும் அசையாம அப்படியே நிக்கணும்னா, இயேசு என்னும் நங்கூரத்தின் மேல நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? நாம கட்டப்பட்டு இருக்கணும். அப்பதான் no matter what the spiritual attacks are, ஆவிக்குரிய பிசாசின் போராட்டங்கள் வந்தாலும் சரி, டெம்டேஷன்ஸா இருக்கலாம், பாவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு சரீர பலவீனங்களா இருக்கலாம், மனதை நோக்கிய ஒரு எதிர்ப்புகளா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நம்ம எப்போ மனித மூளைகள் மேல இவைகளை கட்ட துவங்குறோமோ, when we build them on human wisdom, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இது நல்ல திட்டம், இது கவர்மெண்ட்டுடைய திட்டம், அந்த யோஜனா, இந்த மனித மூளையிலிருந்து பிறந்த எந்த திட்டத்தின் மேலயும் நீங்க நங்கூரம் வச்சீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்யும்? உங்க கப்பல் சாயம். Worldly wisdom is very dangerous. அதே மாதிரி எமோஷன்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகளின் மேல நீங்க நங்கூரம் போட்டு, அதாவது நல்லா கையை தட்டி குதிச்சு அல்லேலூயா ஆமென், அது ஒரு உணர்ச்சி, அது இட்ஸ் an emotion. உணர்ச்சிகளின் மேல உங்களுடைய விசுவாசத்தை கட்டினீங்கன்னா அந்த உணர்ச்சி போன உடனே உங்க விசுவாசம் என்ன செஞ்சிடும்? பொசிஷன் போயிடும். அல்லது உலகத்தின் சக்சஸ், வேர்ல்ட்லி சக்சஸ், நல்லா சம்பாதிக்கிற வரைக்கும், நல்லா வருமானம் வர்ற வரைக்கும்,
நல்லா உயர்வான நிலைமையில இருக்கிற வரைக்கும் இதன் மேல உங்களுடைய விசுவாச நங்கூரத்தை வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? வேலை போயிட்டுன்னா கதை முடிஞ்சிச்சு, விசுவாசமும் போயிடும். பணம் எல்லாம் தீந்துருச்சுன்னா விசுவாசமும் தீந்துரும். ஒரு காலத்துல எல்லாமே வண்டி வீடு எல்லாம் விற்கணும்னா விசுவாசத்தையும் வித்துட்டு என்ன செஞ்சிருங்க? ஏன்னா உங்களுடைய விசுவாசம் எதன் மேல நங்கூரம் போடப்பட்டது? உலகத்தின் காரியங்களின் மேல. When trouble comes, when it collapses, பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் நொறுங்கி விழும் போது உங்க விசுவாசம் என்ன செஞ்சிடும்? நொறுங்கி விழுந்துரும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அடுத்து உங்க வாழ்க்கையில சந்திக்க போற புயலோ, டைஃபூனோ, சுனாமியோ, எர்த்குவேக்கோ என்னவா இருக்கட்டும், அதுல நீங்க அசையாம நிக்கணும்னா இப்ப நான் சொன்ன ஒரு சில காரியங்கள் என்னென்ன? மனித மூளை, உங்களுடைய உணர்ச்சிகள், உலக சக்சஸ், அல்லது உங்களுடைய வேர்ல்ட்லி திங்ஸ், இவைகளெல்லாம் பார்த்து இதன் மேல நீங்க கட்ட விரும்புறீங்களா? அல்லது இயேசு என்னும் அடிப்பாறையின் மேல கட்ட விரும்புறீங்களா? வெரி குட். அப்போ இன்னைக்கு நம்ம படிப்போம். இயேசு என்னும் அடிப்பாறையின் மேல ஒரு அஸ்திபாரத்தை நீங்க போட விரும்புனீங்கன்னா பில்டிங் ஆன் த ராக், கற்பாறையின் மீது என்ன செய்யுங்க? கட்டுங்க அப்படின்ற தலைப்புல நம்ம தியானிக்க துவங்குவோம். ஓகே, மத்தேயு 7வது அதிகாரம் திறந்து வச்சிருக்காங்க. மேத்யூ சாப்டர் 7 வசனங்கள் 24 இருந்து 29 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் பார்க்கலாம். இது நான் சொன்ன மாதிரி இயேசுவின் மலை பிரசங்கத்தின் கன்க்ளூஷன். ஹி இஸ் கமிங் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஆண்டவர் கலிலேயாவின் கடற்கரை பக்கத்துல இருந்த ஒரு மலை, அதுக்கு பேர் என்னது? மலை பிரசங்கம். கலிலேயாவின் கடற்கரைக்கு பக்கத்துல இருந்த ஒரு மலையின் மேல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பிரசங்கம் செய்ததுனால இந்த பிரசங்கம் முடிவுக்கு வருது. எங்க நடந்துச்சு இந்த பிரசங்கம்? அவுட்டோர்ல, ஒரு கன்வென்ஷன் மாதிரி வெளியில நடந்துச்சு. அப்போ அங்க இயேசுவின் சீஷர்கள் இருந்தாங்க. பெரிய திரள் கூட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த பிரசங்கங்களை கேட்க வந்தாங்க. சோ எல்லாரும் இயேசுவின் ஊழியத்தின் மிக முக்கியமான the most important teachings of Jesus என்ன செஞ்சிருக்கிறாங்க? எல்லாரும் கேட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்றேன். இயேசுவின் அந்த ஊழிய செட்டிங், அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜுடேயன், அந்த யூதேயாவுல, அந்த கலாச்சாரத்துல ஆண்டவருடைய போதனைகள் எல்லாம் நான் ஒரு வாரமா அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். எவ்வளோ ரெஃபர்மேட்டிவா இருந்துச்சு இயேசுவின் போதனைகள் எல்லாம், இல்லையா? சீர்திருத்தம் சொல்றோம், மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தம் சொல்றோம். ஆனா இயேசுதான் முதலாவது சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த பரிசேயர்களுடைய காலகட்டத்தில், அந்த ஃபர்ஸ்ட் ஜுடேய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில இயேசுவின் போதனைகள் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அதாவது டிஃப்ரெண்ட்னா நான் சொல்றது என்னன்னா, இயேசு பேசினதை கேட்டு அப்படியே ரசித்து, அதாவது ஒரு பட்டிமன்றத்தை கேட்கிற மாதிரி இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வந்துருச்சு. எப்படி இது இவர் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, வாழ்றதுக்கும் முடியுற மாதிரி தெரியுது, ஆனா எப்படி இது முடியும்? எப்படி இது சாத்தியம்? ஏன்னா இது வரைக்கும் ஒரு தவறான முறைகள்ல அவங்க காலமா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா பரிசேயர்களுடைய ட்ரெடிஷன்ஸ், பரிசேயர்களுடைய அந்த கலாச்சாரத்தினால, அந்த கலாச்சாரத்துல மூழ்கி போயிருந்த நேரத்துல இயேசு உங்களுடைய இருதயம் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய போதனைகள் இருந்துச்சு. என்ன மாற்றப்படணும்? உங்களுடைய இருதயம். அப்போ ஒருத்தருக்கும் புரியல, என்ன இயேசு என்ன சொல்றாரு? இருதயம் மாற்றப்படணுமா? எப்படி இருதயம் மாற்றப்படணும்? ஏன்னா இதுவரைக்கும் அவங்களுடைய சதுசேயர், பரிசேயர், அவங்க இவங்க போதகர்கள், ஸ்கிரைப்ஸ், பிரீஸ், ஹை பிரீஸ், இவங்க எல்லாம் கத்து கொடுத்தது என்னது? வெளியரங்கமா என்ன செய்யணும்? இது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மோசே ஆகமங்களுக்கு என்ன செய்யணும்? நாம கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே தவிர உள்ளுக்குள்ள நீ கொலைக்காரனாரு, நாசமா போ, அதை பண்ணி இதை பண்ணி, திருடுறவனாரு, கொலை பண்றவனாரு, விவசாயம் பண்றவனாரு, இதை பத்தி அவங்க என்ன செய்யல? பேசவே இல்லை. கவனிங்க, இயேசு ஊழியம் செஞ்ச காலத்துல எப்படி இருந்துச்சுன்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி எல்லாம் இந்த மாதிரி பிராக்டிக்கல் டீச்சிங்ஸ் எல்லாம் யாரும் என்ன செய்யல? கொடுக்கல. அவன் என்ன பண்றான்? இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு பொண்டாட்டி, ரெண்டு பொண்டாட்டி, அங்க திருடுறது, இவன் அடிமைத்தனம், அங்க கொள்ள அடிக்கிறது, இது பண்றது, எடு பண்றது, ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு பலியை செலுத்துறது, பஸ்கா பண்டிகை கொண்டாடுறது, குடும்பமா எதுக்கு போறது, எருசலேம் போயிட்டு வர்றது, நான் யாரு? நானு கடவுளுடைய பிள்ளைன்னு வாழ்றது. இயேசு திடீர்னு சொல்றாரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ யாருக்கு பண்றேன்னு எனக்கு தெரியல, உன் இருதயத்தை தான் நான் பாக்குறோன்னு இப்ப எல்லாருக்கும் மண்டைய சொல்லிடலாம். என்ன இது இருதயமா? இதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியலையே.
உன் ஆத்மா தான் முக்கியம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்கு புரியல. நான் இது என் சரீரம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் சொல்றேன், அது செத்து மண்ணோட மண்ணா போகுது. எனக்கும் அதுக்கு என்ன கிடையாது, எனக்கு முக்கியம். பட் ஆனா அதை காட்டிலும் எனக்கு எது முக்கியம்? உன் ஆத்மா, உன் இருதயம், உன் மனசு, உன் யோசனை. எல்லாரும் தலைய சொறிறாங்க. That is why the teachings of Jesus was so radical. அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம திருச்சபைகள் போல இருக்கிற பிரசங்கங்கள்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ராடிக்கலா இருக்கும். பாடுறவன் பின்னாடி ஓடுவாங்க எல்லாம் இல்லையா, அந்நிய பாஷை பேசுறவன் பின்னாடி ஓடுவாங்க எல்லாம். ஆனா இந்த மாதிரி வந்து உட்காந்து கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போனா யாருக்கும், ஏன்னா இட் இஸ் ராடிக்கல். ஏன்னா அது எதை டார்கெட் பண்ணுது? இருதயத்தை டார்கெட் பண்ணுது. எதை டார்கெட் பண்ணுது? இருதயத்தை. So இயேசுவுடைய டீச்சிங் இட் ஃபோக்கஸ்ட் ஆன் தி இன்னர் ரைச்சஸ்னஸ், உள்ளரங்கமான பரிசுத்தத்தை, நீதியை குறித்து ஆண்டவர் என்ன செய்தாராங்க, டச் பண்றாங்க. ரெண்டாவது, இந்த வார்த்தையெல்லாம் எழுதிக்காங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன் நானு. இன்னர் ரைச்சஸ்னஸ், ஒரு மனிதனுடைய உள்ளரங்கமான நீதியை குறித்து. வெளியரங்கமா நீ ரொம்ப நல்லா இருக்கப்பா, நல்லா நீட்டா குளிச்சு முடிய வெட்டி தாடி எதுவும் வளர்க்காம, ஆண்டவர் உன்னை பார்த்தாலே நீ பொறுக்கி அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீ வெளியரங்கமா ரொம்ப அருமையா இருக்கிற, பட் உள்ள உன் நீதி ரொம்ப நாசமா குப்பையை போல நாறுது. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விசுவாசம் முக்கியம் இல்லை, எனக்கு உண்மையான விசுவாசம் முக்கியம். I want genuine faith. I don't want faith. ரெண்டே தான் இருக்கு, விசுவாசம் அவிசுவாசம். ஆனா ஏன் ஆண்டவர் ஜென்யூன் ஃபெய்த்னு கேட்கிறாருமா? விசுவாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள என்ன இருக்குது. அதனால சொல்றாரு, எனக்கு போலி விசுவாசம் வேண்டாம். என்ன விசுவாசம் வேணும்? உண்மையான விசுவாசம், ஜென்யூன் ஃபெய்த். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியரங்கமா கீழ்ப்படுகிற, அதாவது உன்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யற, பணக்காரன் போய் ஆட்டை பிடிச்சிட்டு வர, அதை பிடிச்சிட்டு வர, ஏழை இதை பிடிச்சி அதுக்கெல்லாம் பண்ற, கீழ்ப்படுகிறத ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் உன் இருதயத்தில இருந்து எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். obedience from your heart. கீழ்ப்படிதல் நிறைய இருக்குது. இப்படி சொல்லும் போது வெளியில இருந்து பார்க்கும்போது, பாரு நான் பணிவா இருக்கிறான்ப்பா, அவன் நிற்கும் போது அவன் என்ன சொல்லுவான், என்ன பேசுவான், யாருக்கும் தெரியாது. ஆனா வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்ல, நான் அதை எதிர்பார்க்கல. நீ வெளியில பார்க்கும்போது சோத்திரம் பிரதர், சோத்திரம்னா, வெளியில போய் பின்னாடி போய் அவன் அது இதுன்னு ஆண்டவர் உங்களை தான் சொல்றாரு. எனக்கு கீழ்ப்படிதல் எங்க இருந்து வரணும்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கீழ்ப்படிதல் வேணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இயேசுவின் ஊழிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவனுங்க பிரசங்கம் பண்ணுவானுங்க. பிரசங்கத்துல எல்லாம் என்ன தெரியுங்களா? மோசே அப்படி சொன்னாரு, இத எப்படி சொன்னா, அவன் பழைய யாரு அந்த தத்துவஞானி அப்படி சொன்னா, அவங்க வந்து அந்த ரபின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சிஸ்டம் ஆஃப், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்காலாஸ்டிக் சிஸ்டம்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பானுங்க. அதாவது அவங்களுடைய தலைவர்களை கோட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இல்லையா, ஒரு பெரிய கட்சினா அந்த கட்சியை ஆரம்பிச்சவங்கள கொள்கைகளை, அந்த கட்சியின் அர்த்தவங்க என்ன செய்வாங்க. ஸோ அது கம்யூனிசம்னா அதுல கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னா, அவன் லெனின் என்ன சொன்னா, அதே ஸ்டாலின் என்ன சொன்னா, அந்த மாதிரி இந்த பரிசேயருங்க வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தவன், அது அவனுக்கு முன்னாடி இருந்து கற்றுக் கொடுத்தவன், அவனுக்கு ஹை பிரீஸ்டா இருந்தவன், இவன் அப்படி சொன்னான், அவன் அப்படி சொன்னான்னு சொல்லுவாங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் என்ன இருக்காது, அங்க இருக்கவே இருக்காது. They relied heavily on quoting past scholars. அந்த ஸ்காலர் எப்படி சொன்னார், அந்த தத்துவஞானி எப்படி சொன்னாரு, அவர் எப்படி சொன்னார், இவர் எப்படி சொன்னாரு, இப்படியே பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தவன் இப்போ இயேசு அங்க அவன் அப்படி சொன்னா இவன் அப்படி சொன்னான்னு சொல்ல, நானே வலியும் நானு அத்தாரிட்டியோட பேசுறது இப்ப அவனுக்கு தலை குழம்புது. என்னது இவ்வளோ வருஷம் காலமா நம்ம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். இவன் ஒருத்தன் வந்து என்ன பண்றான், இவன் நானே அப்படின்னு சொல்றான், I am அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசுடைய அத்தாரிட்டியை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அவங்களுக்கு. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாலஸ்தீன தேசத்தை அப்போ ஆண்டவர் மலை பிரதேசத்துல நாங்க பிரசங்கம் பண்றாரு. அப்போ அது ஒரு விஷுவல் செட்டிங். பாலஸ்தீன புவியியல்ல பார்த்தீங்கன்னா, ஜியோகிராபிக்கல் டொபாகிராபிக்கல் நேச்சரை பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும். எப்படி பெங்களூர் மாதிரி ஃபிளாட் கிடையாது. ஸோ ஆண்டவர் பார்க்கறதை யூஸ் பண்ணி அப்படியே என்ன பண்றாரு, இப்போ சர்மன்ல யூஸ் பண்றாரு.
அந்த பாலஸ்தீன தேசத்துல வீடுகள்லாம் எப்படி இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா யூரோப்ல கூட அப்படிதாங்க இருக்கும். யூரோப்ல கூட, அமெரிக்கால கூட நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். அதாவது இங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா ரோடு கீழே தெரியும். ஆனா அதுல அழகா என்ன செஞ்சிருப்பாங்க, அதில் நீங்க சரிங்க எல்லாம் உள்ளாத மாதிரி அது மேத்தமெட்டிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஃபார்முலா அது இதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா வீடு கட்டியிருப்பாங்க. பாலஸ்தீன தேசத்துலயும் வீடுகள் அப்படிதான் இருந்துச்சு. மேடு உயரம் பள்ளங்கள்லாம் அப்படிலாம் இருந்தது. சோ ஆண்டவர் அதை பார்க்கிறார். ரெண்டாவது, அந்த பாலஸ்தீன தேசத்துல ஆண்டவர் அங்க பேசின அந்த கலிலேயாவின் கடற்கரை அந்த செட்டிங் கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அது எந்த வேலியில சேருதுன்னு பாத்தீங்கன்னா யோர்தான் பள்ளத்தாக்குல சேருது. எங்க சேருது சொல்லுங்க? அது யோர்தான். அதாவது அவங்க இருந்த முழு இடமும் எதுல இருக்குது? யோர்தான் பள்ளத்தாக்கு. அப்படி பள்ளத்தாக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்னா, பக்கத்துல கலிலேயா கடற்கரை, பக்கத்துல பள்ளத்தாக்குனா எப்பவுமே இந்த பள்ளமா இருக்கிற இடத்துல வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். எப்போ திடீர்னு மழை பெய்யும் தெரியாது, எப்போ வெயில் அடிக்கும் தெரியாது. அது கொஞ்சம் பள்ளமா இருக்கிறதுனால காத்து கொஞ்சம் பலமா அடிச்சிச்சுன்னா, அந்த பள்ளத்துல காத்து இறங்கிடுச்சுன்னா திடீர்னு என்ன வந்துடும், அங்க அது சுத்திக்கிட்டு ஒரு ஹரிக்கேனோ அல்லது ஒரு சைக்ளோனா மாறும். வேலி இதெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். வெளிநாட்டுல நான் இருந்த இடம் அப்படிதான், மாலி அவங்களுடைய ஊரும் அப்படிதான். அதெல்லாம் நான் கார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி. அந்த பள்ளமா இருக்கிற இடம் அழகா இருக்கும், ஆனா அது ரொம்ப டேஞ்சரான இடம். பனி வந்தா எக்ஸ்ட்ரீம் பனி வரும், மழை வந்தா திடீர்னு எக்ஸ்ட்ரீம் மழை வரும். ஏன்னா அந்த பூமியுடைய அந்த மேடு பள்ளங்கள் அது அப்படி இருக்கிறதுனால அங்க அப்போ அது அதோடைய ஆபத்துக்கள் என்னன்னா, திடீர்னு காத்தடிக்கும் போது அது புயல் காத்தா மாறும். பக்கத்துல கலிலேயா கடற்கரை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் தண்ணி கிளம்பி வந்துருச்சுன்னா திடீர்னு என்ன வரும், ஊருக்குள்ள வெள்ளம் வர ஆரம்பிக்கும். சோ இப்ப இயேசு அவருடைய மலை பிரசங்கத்தை முடிக்கும் போது கண்ணை திறந்து பார்க்கும் போதே பாக்குறாரு, அந்த ஜியோகிராஃபியா பாக்குறாரு, அங்க வீடுகள் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாக்குறாரு, அந்த கார்ஜா பாக்குறாரு, அந்த வேலிய பாக்குறாரு, அந்த கிளைமேட் எப்படின்னு அவருக்கு தெரியும். மழை காலம்னா எப்படி இருக்கும்னு தெரியும், புயல் காலம்னா எப்படி இருக்கும்னு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால இப்ப அவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்ட ஒரு உவமையை ஆண்டவர் அங்க கொண்டாடுறார். பாருங்களேன் எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அங்க பேசும்போது கவனிங்க, மழை வந்தா பயங்கரமா மழை வரும், புயல் வந்தா பயங்கரமா புயல் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து, அஜெண்டாஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன், அதை குறிச்சு பேசும்போது இப்ப அந்த முடிவுல கடைசியில உண்மையான சீடத்துவம்னா என்ன, தவறான சீடத்துவம்னா என்ன, வாட் இஸ் ட்ரூ டிசைபிள்ஷிப், வாட் இஸ் ஃபால்ஸ் டிசைபிள்ஷிப், உண்மையான பக்தினா என்ன, போலி பக்தினா என்ன. ஏன் நீங்க பாருங்களேன், மத்தேயு 7வது அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வரும்போது ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளை குறிச்சு பேசுறார். எழுதிக்காங்க. 21வது வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரும்போது கள்ள சீஷர்களை குறித்து ஆண்டவர் பேசுறார். அதோடு முடிஞ்சோடனே திடீர்னு ஆண்டவர் இப்போ 24ல இருந்து 29 வரைக்கும் வரும்போது 7வது அதிகாரத்துல, அதாவது மலை பிரசங்கத்தின் முடிவுல, கன்க்ளூஷன்ல, புத்தியுள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன், அகைன் ஆண்டவர் கான்ட்ராஸ்ட்ல பேசுறாரு. this verse this அப்படின்னு பேசிட்டு வர்றாரு. அப்ப அங்க திடீர்னு வரும்போது என்ன செய்யறாரு, கேட்கிறவன் கேட்டபடி நடக்கிறவன், hearer who's hearing who's obeying அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க என்ன செய்யறாரு, அங்க பேசுறாரு. அங்க இப்ப ஆண்டவர் உபயோகிக்கிற இந்த உவமை, அதாவது மழை வரும்போது, புயல் வரும்போது, காத்தடிக்கும் போது 2 பேர் வீடு கட்டினாங்க, 2 பேருடைய வீட்டின் முடிவுகள் என்ன அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க பேசுறாரு. சோ அப்போ இயேசு இந்த காரியங்களை பேசும்போது அங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த இயேசுவன் உவமை ஒன்னும் புரியாம மண்ட குழம்பியெல்லாம் உட்காரல. ஏன்னா அது அவங்க அனுதின வாழ்க்கையில காலமாகவே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு காரியம் தான். அது அனுபவிச்சு பார்த்து கஷ்டப்பட்ட ஒரு நேச்சுரல் ஒரு கண்டிஷனை குறிச்சு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க எக்ஸாம்பிளா பேசுறார். ரெண்டாவது, அங்க கட்டும் போது எல்லாரும் அஸ்திபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க வீடு எப்படி இருக்கும், அஸ்திபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்னு சொல்லி இயேசு சொல்லிதான் உங்களுக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உலக பிரகாரமான கல்லையும் மண்ணையும் வச்சு வீட்டை கட்டும் போது அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். மூணாவது, இயேசு பேசும்போது அங்க பரிசேயர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அதனால அவங்களுடைய லீகலிசம், நிறைய பேர் லீகல் பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே குத்திரலாமான்னு வரும்ல. பண்றது அக்கிரமம் பண்ணுவான், ஆனா லாயர் மாதிரி வாய பேசுவான். இல்ல என்ன பண்றது, ஜனநாயக நாட்டுல வாழ்றதுனால இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் இருக்குது இல்ல.
ஒண்ணுமே இருக்காது. பண்றது அநியாயம், பண்றது திருட்டுத்தனம், பண்றது அக்கிரமம், பாவம். ஆனா வாயை திறந்தா பெரிய நீதிமான், பரிசுத்தமான் மாதிரி இல்ல. என்னவோ அவன் தான் சட்டத்தின் எல்லா ஓட்டைகளையும் படிச்ச மாதிரி. அப்படிப்பட்டவங்க இருந்தான். அதுவும் ஆட்களை மிரட்டி வேதத்தை யூஸ் பண்ணி, உனக்கு தெரியுமா, உனக்கு இந்த ஸ்லோகம் தெரியுமா, சாவு வீட்டுல என்ன வசனம் தெரியுமா, உனக்கு கல்யாணத்துல என்ன வசனம், இந்த மாதிரி பைபிளை யூஸ் பண்ணி மிரட்டி அவங்களை அடிமைகளா வச்சிருந்தான். ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசுறாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த வசனத்தை நம்ம நிறைய கல்யாணத்துக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்றோம். இதே வசனத்துல இருந்து உங்களுக்கு இன்னொரு நாளும் பிரசங்கம் பண்றேன். இயேசுவின் வார்த்தைகள் இட் ஹாஸ் an eschatological, எஸ்கட்டாலஜினா கடைசி கால அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிஷப் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு புதுசு கிடையாது. எஸ்கட்டாலஜிக்கல் வார்னிங், அதாவது கடைசி கால எச்சரிக்கை. அதாவது என்ன எச்சரிக்கை? வீடு கட்டாம போனா, நான் சொல்ற மாதிரி நீ கட்டாம போனா என்ன நடக்கும், அதுல இருந்து உங்களுக்கு தனி ஒரு பிரசங்கத்தை வேற இன்னொரு கண்ணோட்டத்துல இயேசுவின் வார்த்தைகளை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அப்போ இங்க இயேசு அவருடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி பேசுறாரு. பேசும்போது பிள்ளைகளுடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, கற்று தருகிறார். போதுமா இன்ட்ரடக்ஷனு? நிப்பாட்டலாம் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிட்டு. இன்னைக்கு வார்த்தைக்குள்ள போகலாம். இன்னும் இன்ட்ரடக்ஷன் இருக்கு, இன்னொரு பேஜ் எழுதிட்டு வந்திருக்கிறேன், பட் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. ஸோ முதலாவது இயேசுவின் உவமையில அவர் சொல்லுகிற புத்தி உள்ள மனுஷன் யார் அப்படின்றத பார்ப்போம். எழுதிக்காங்க. த வைஸ் பில்டர், ஞானமுள்ள கட்டுகிறவன் யார், புத்தி உள்ள மனுஷன் யார்? கவனிங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை ஸ்திரத்தை கொண்டு வரும், உறுதியை கொண்டு வரும். கீழ்ப்படிதல் ஸ்திரத்தையும் வலுவையும் அது என்ன செய்யும், அதிகரிக்கும். எது? கீழ்ப்படிதல். சொல்லுங்க மீண்டும் என்னோட சேர்ந்து எல்லாரும், கீழ்ப்படிதல். சொல்லுங்க எல்லாரும், கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த ஸ்திரத்தன்மைய, அந்த வலுவா நீங்க நிக்கக்கூடிய அந்த தன்மையை என்ன செய்யும், அது அதிகரிக்கும். எது? கீழ்ப்படிதல். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 7வது அதிகாரம் 24வது வசனத்தை சொல்றாரு, என் வார்த்தைகளை, என்னுடைய போதனைகளை யார் கேட்டு நடக்கிறானோ அவன் புத்தி உள்ள மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தைகள், கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம். இப்போ இந்த வீட்டை பத்தி பேசுறாரு பாத்தீங்களா? எதை பத்தி பேசுறாரு? வீட்டை குறிச்சு பேசுறாரு. அதாவது வீட்டை கட்டிட்டு வீட்டை நீங்க எப்படி வேணாலும் அழகுபடுத்தலாம். இந்த பில்டிங் பாருங்களேன், இது எவ்வளவு பழமையான பில்டிங் இல்ல? இதெல்லாம் காஞ்சி கருவாடா இருந்த பில்டிங்க உங்களுக்கு பிஷப் இவ்வளவு அழகா பண்ணி நீங்க உட்கார்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இதெல்லாம் ஆக்சுவலி பில்டிங்கே கிடையாது. நீங்க பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குது இல்லையா? மேல பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குது. இதை இப்ப நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணணும்னா பண்ணலாமா? அழகா பண்ணலாம். நீங்க எல்லாம் காசு கொடுத்தீங்கன்னா, அதுக்காக நான் கேட்கறேன்லாம் இல்லை, சொல்றேன், நீங்க எல்லாம் காசு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பியூட்டிஃபுல்லா இன்டீரியர் பண்ணி இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகள் அப்படி கட்டப்பட்ட ஒரு வீட்டை அலங்காரப்படுத்துகிற வார்த்தைகள் நான் சொல்லல. என் வார்த்தைகள் நீ வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே போடுறப்பாரு, என்னது, அதுக்காக உபயோகப்படுத்து. டிஃபரன்சியேஷன் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், my words are not to make your house more ornate. அதாவது அங்க ஓட்டையை அடைச்சு இல்லது பெயிண்ட் அடிச்சு பூசி கீசி இல்ல, இதெல்லாம் மாடிஃபிகேஷன். இதெல்லாம் இது முக்கியம் கிடையாது. இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறது என்னது, அஸ்திபாரத்தை நீ ஒழுங்கா போடலனா, அஸ்திபாரத்தை நீங்க அந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா மாதிரி களிமண்ல போய் போட்டு அதுக்கு மேல நீங்க என்ன அலங்காரம் பண்ணாலும் இது என்ன செய்யும், சாஞ்சிட்டு தான் நிக்கும், இல்ல நொறுங்கிரும். These are foundational words. இயேசு சொல்ற வார்த்தைகள் இது அஸ்திபார வார்த்தைகள். இந்த அஸ்திபார வார்த்தைகள் wise, phronimos அப்படின்ற கிரேக்க வார்த்தை. phronimos அப்படின்னா இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? யாரு? இங்கிலீஷ்ல எழுதிக்காங்க, somebody who is very thoughtful, somebody who is very discerning, somebody who is very sensible. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு நேரம் இல்லாததுனால இதை நான் விவரிக்க போறது இல்லை. அதாவது phronimos அப்படின்னு ஆண்டவர் யூஸ் பண்ண புத்தி உள்ள மனுஷன் அப்படின்ற அந்த புத்தி உள்ள வார்த்தையின் அர்த்தம், எவன் என் வார்த்தைகளை ரொம்ப சிந்திக்கிறானோ,
எழுதிக்காங்க. என் வார்த்தையை எப்ப பார்த்தாலும் சிந்தனையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறவன். ரெண்டாவது, என் வார்த்தையை சிந்திக்கிறதுனால அப்போ வாழ்க்கையில முடிவு எடுக்கும் போது பகுத்தறிவோட பார்க்கிறவன். இந்த வார்த்தை ஏன் தெரியல, அடிக்கடி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, நான் ஃபீல் பண்றேன். நான் வேணும்லாம் எடுத்துட்டு வரல, அதான் வருது கரெக்டா. பகுத்தறிவு, ஆவிகளை சோதி தருகிறது. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசினார்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஏதோ எடுக்காம மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க திருப்பி எச்சரிக்கிறீங்க. யாருக்குன்னு தெரியல. யார் என் வார்த்தைகளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறானோ. ரெண்டாவது, அப்படி அவன் மண்டையில அது சிந்தனையில இருக்கிறதுனால அவன் பாக்குறது பேசுறது எல்லாத்துலயும் பகுத்தறிவோட, ஒரு டிசர்ன்மெண்டோட. மூணாவது, பகுத்தறிவோட எடுத்துட்டு முடிவை செயல்படுத்தும் போது விவேகத்தோட. இதுதான் அந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தங்கள். எதோட? விவேகத்தோட. நீங்க தான் சொல்லணும்னு விருப்பம், சொல்லணும், ஆனா அதை சொல்றதுல விதம் இருக்குது. விவேகம் யூஸ் பண்ணா. இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஃப்ரானிமோஸ் அப்படின்ற வார்த்தையை கிரீக், அதாவது இயேசு கிரீக்ல பேசல, இயேசு அரமை மொழியில பேசினாரு. பட் அதை கிரீக்ல எழுதும் போது இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க? வெர்சஸ், அதாவது எதுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது, அதாவது எப்போ ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, எப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒருத்தன் மெடிக்கல் ஸ்கூல் போறான்னு வச்சுக்காங்க, டாக்டர் ஆகிறதுக்கு போறான். டாக்டர் ஆகி படிச்சு என்ன செய்யறான்? பட்டம்லாம் பெற்றுக்கிறான். ஓகே, பெங்களூர் டு சென்னை ஃப்ளைட்ல ஏறுறான்னு வச்சுக்காங்க. உங்க பக்கத்துல உட்காந்துருக்கிறான். திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துல முன்னாடி இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு மாரடைப்பு வருது. என்ன வருது? ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. இவன் யார்? இவன் டாக்டர். அதுன்னு இவன் யார் தெரியுமா? இவன் கார்டியாலஜிஸ்ட், இவன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். இவன் யார்? இவன் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். உங்க 2 ரோக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு அப்படியே துடிச்சுக்கிறான். கேட்குறாங்க, எங்க யாராவது இங்க டாக்டர் இருக்கிறீங்களாங்க, யாராவது இங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறீங்களாங்க அப்படின்னு கேட்கும் போது, இப்போ நீங்க அந்த டாக்டர்னு வச்சுக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாமளா இருந்தா என்ன பண்ணும்? தூங்குற மாதிரி காதுல எல்லாத்தையும் போட்டு நமக்கு ஏன்னா வந்து கையை வச்சா செத்துட்டா நம்ம கோட்டு, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் இந்தியன்ஸ் எல்லாம், இல்லையா? அங்க என்ன நடக்குதுன்னு அவனும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் நீங்களும் நானும் இருந்தா, ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், அதற்காக பயிற்சி எடுத்திருக்கிறோம், அதோடைய சிம்டம்ஸ் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன செய்யணும்னு நமக்கு சொல்லி கொடுத்ததுனால யாரும் கூப்பிடாம நீங்க பாட்டுக்கு போய் எழும்பி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த ஃப்ரானிமோஸ் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா என்னன்னா, ஒரு காரியத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதை போய் செயல்படுத்துறான் பாருங்க, யாரும் சொல்லாம. அதாவது அவனுக்கு தெரியும் அது அவனுடைய தேவை, அது அவனுடைய அந்த தேவைக்கு அவனுடைய உதவி தேவை, இதை நான் யூஸ் பண்ணும், இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றவைகளை யார் யூஸ் பண்றானோ, அபியாசப்படுத்துறானோ, யார் ஹூஸ் லிவிங் இட் செயல்படுத்துறாங்களோ அப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இயேசு ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னா, என் முன்னாடி நீ உட்காந்துருக்கிற, நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீ இப்ப யூஸ் பண்ணலான்னா நீ படிச்சதுக்கும் விசுவாசத்துக்கும் ரட்சிக்கப்பட்டதுக்கும் என்ன யூஸ்? புரியுதா இப்ப உங்களுக்கு? ஆமா, அவ்வளோ வருஷம் போய் மெடிக்கல் ஸ்கூல்ல போய் படிச்சு அவங்க அப்பா அம்மா காசு கட்டி, இல்லையா, அவ்வளோ பயிற்சி எடுத்து டாக்டர் எம்பிபிஎஸ் கார்டியாலஜிஸ்ட்னு போட்டுக்கிட்டு அங்க ஒருத்தன் ஹார்ட் பிரச்சனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ போய் ஒண்ணுமே செய்யலன்னா நீ படிச்சது வேஸ்ட், உன் வாழ்க்கையே வேஸ்ட். யூஆர் an absolute useless. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் அதான் சொல்றாரு. சபைக்கு வந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதை நீங்க சிந்திக்கவும் இல்லை, பகுத்தறிவையும் யூஸ் பண்றது இல்ல, ஆவிகளை பகுத்தறியறதும் இல்ல, விவேகமும் இல்ல உங்க வாழ்க்கையில. அப்போ நீங்க யாரு? அத அடுத்து சொல்றாரு. அப்போ நீங்க யாரா இருக்கணும்? புத்தி உள்ள மனுஷன் அப்படின்னா கற்றவைகளை நீங்க போய் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணும், செயலில் நீங்க காண்பிக்க வேண்டும். மீனிங் ஹியரிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், obeying is important. எழுதிக்காங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் அந்த அர்த்தம். அதாவது பிரசங்கம் கேட்பது முக்கியம் இல்ல, அதன்படி செயல்படுவது, கீழ்ப்படிவது. நிறைய பேர் பிரசங்கம் கேட்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பிரசங்கம் கேட்கறாங்க. நிறைய பேர் ஃப்ரண்ட் ரோல உட்காடுறாங்க. நிறைய பேர் ரொம்ப ஆமை நல்ல எல்லாம் போடுறாங்க. ஆனா வாழ்க்கையில கீழ்ப்படுகிறாங்களா? 0.
வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்ல, செயல்படுத்துறது இல்ல. A wise builder is not just a person who knows the Bible, but somebody who lives it out in obedience. அதாவது வேதத்தை தெரிஞ்சு பேசுறது, பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல, அதன்படி கீழ்ப்படிந்து என்ன செய்யணும், நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம சுருக்கமா போலாம். ரொம்ப டீட்டெயில்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இயேசு கற்பாறை அப்படின்னு சொல்றாரு. Who builds the house on the rock? இந்த கற்பாறை அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே இயேசு, கர்த்தராகிய இயேசு. நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கற்பாறை அப்படின்லாம் சொல்லும் போது அங்க யார சொல்லி இருக்கிறாங்க, இயேசு. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதம் 18வது சங்கீதம் 2வது வசனம், ஆண்டவர், he is the Lord is my rock. யார் அவரு? அவர் என்னுடைய கண்மலை. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? பெட்ராக், அடிப்பாறை. இப்போ அங்க வருது, அது சங்கீதம் 18 வருது. தேவன் என்னுடைய கற்பாறை அல்ல, தேவன் என்னுடைய அடிப்பாறை. அடிப்பாறைன்னா என்ன தெரியுங்களா? கவனிங்க. அப்படியே நீங்க அப்படியே மேல் நோட்டமா பார்க்கும்போது அது ஒரு பாறை, கல்லு, அதெல்லாம் பாறை கிடையாது. நீங்க அப்படியே பாக்குறதெல்லாம் என்ன கிடையாது, பாறை கிடையாது. அது அந்த பாறையில தூக்கிக்கிட்டு நிக்கிறது, பாறை பீஸு. அப்படி நீங்க பூமியை தோண்டிட்டு உள்ள போகும்போது தான் கருப்பு கலரா வரும். என்னது? அதுதான் பாறை. தட் இஸ் ராக். அடிப்பாறை என்ன தெரியுங்களா? உங்களால கண்ணால பார்க்க முடியாது, பாறைகளை தாங்குகிற பாறை தான் அடிப்பாறை. தட் இஸ் த கோர். அதை எதுவும் தாங்க தேவையில்லை, அதன் மேலதான் மீதி எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டப்பா. அதுக்கு பேர் என்னது? அடிப்பாறை. அதுக்குதான் உங்களை அந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் நான். அவன் பாருங்க, சங்கீதக்காரன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறான், அவன் எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம் பாருங்க. அங்க கர்த்தர் என்னுடைய எந்த கண்மலையா அப்படின்னா என்னது? வெறும் கண்மலைன்னா நான் அப்படியே கண்ணால பாக்குற மலை மாத்திரம் இல்ல, அந்த கண்மலைய நான் என் கண்ணால பார்க்க முடியாதபடி அந்த கண்மலையை தாங்கிட்டு இருக்கிற பூமிக்கு அடிவாரத்துல ஒரு மலை இருக்கு, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கண்மலையை கூட நீங்க என்ன செஞ்சிடலாம், வெடி வச்சு தகர்த்திடலாம், ஆனா அதை தகர்த்த முடியாது. அதுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு என்ன வரும், இனிமையான ஸ்வீட் வாட்டர்ஸ் எல்லாம் எங்க இருந்து தான் வரும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, யார் இஸ்ரவேலரை குறித்து அவங்க கற்பாறையில இருந்து தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது கற்பாறை யாரு? இயேசுவை பத்தி அங்க சொல்றாரு. They drank from the spiritual rock. அதாவது ஆவிக்குரிய ஒரு கற்பாறையிலிருந்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அந்த கற்பாறை அவங்களோட தான் பயணம் பண்ணி வந்துச்சு. அந்த கற்பாறை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றார், கற்பாறையின் மேல கட்டுங்கன்னா மீனிங் என்னன்னா, என் மேல முழுமையா நம்பிக்கை வச்சு, விசுவாசம் வச்சு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுனால கீழ்ப்படிதல்ல நடங்க. அதுதான் முக்கியம். என் மேல விசுவாசம் வைக்கிறீங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்வதை போல உங்களுக்கு நான் பலனை தருகிறேன். பரிசுத்த ஆவியானுடைய பலனை என்ன செய்றீங்க? பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அது முக்கியம் இல்ல. நீங்க விசுவாசத்துல நடக்கிறது முக்கியம் இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்வது முக்கியம் இல்ல. இப்ப ரெண்டையும் சுமந்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாதான் விசுவாசமும் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுல யூஸ், பலன். அப்படி அவங்க இருந்தாங்கன்னா நீங்க கீழ்ப்படியணும்னு சொல்லி உங்களை ஆலோசனை செய்வாங்க அவங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னு சொல்ற ஒரு கிறிஸ்தவனோ ஊழியக்காரனோ யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படியலைன்னா அவங்களுக்குள்ள விசுவாசமும் இல்லை, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரும் விசுவாசம் இருந்தா அங்க கீழ்ப்படிய வைக்கும். உங்களை தாழ்த்த சொல்லுவாங்க. நீங்க தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாங்க. எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இங்க ஆண்டவர் அதை தான் கொண்டு வர, பிராக்டிகல் அப்ளிகேஷன், obedience. நீ புத்தி உள்ளனா என்ன செய்யணும்? நீ போய் செய்யணும். நான் உன்னை ஆசீர்வதிச்சது எதுக்கு? உன்னை பலப்படுத்தினது எதுக்கு? அந்த பலனை போய் மூடி வைக்கிறதுக்கு இல்ல, போய் என்ன செய்யறதுக்கு. ஆனா அதை எப்படி செய்யணும்? கீழ்ப்படிதலோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் பியூட்டிஃபுல். ஆண்டவருடைய டீச்சிங்ஸ் பாருங்க. இந்த ஒரே வசனத்துல உங்களுக்கு நிறைய நாள் கத்து தரலாம், நிறைய நாள் அந்த வார்த்தையா பிரிச்சா. அதுக்குதான் மலை பிரசங்கம் அப்படின்றது ரொம்ப 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 குரூஷியலான டீச்சிங்ஸ். யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்றாரு, if you need wisdom ask God. உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா யார்கிட்ட கேளுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கறதுனால உங்களை கடிச்சு கொடுத்துட்டு தின்னு உங்களை தூரம் போனலாம் துரத்தி விட்டுற மாட்டாரு. He loves to help.
அப்படின்னா புத்தியுள்ள மனுஷனா கட்ட தரலன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, கட்ட சொல்லித்தாங்க, நான் கிறிஸ்தவன், மிஷனரி, ஊழியக்காரன், எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்ட தெரியாம தப்பா போய் கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறவங்க என்ன செய்யணும், கேட்கிற மாதிரி வாழணும். ஆனா அப்படி கேட்கிறவங்க கேட்கிற மாதிரி வாழலன்னா உங்களுடைய விசுவாசம் செத்தது. You have a dead faith. பெந்தகோஸ்தே என்ன, பெந்தகோஸ்தே கீழ்ப்படிதல் இல்லையா உன் வாழ்க்கையில? நான் யாரு? பெந்தகோஸ்தே. சொல்லாதீங்க என்ன இப்படி பெந்தகோஸ்தேன்னு. நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, பட் என்ன பண்றது, சொல்ல வேண்டியதா இருக்குது உங்களுக்கு. இல்ல சொல்றோம் நான் ஆங்கிலிக்கன்னு, நான் அது, பட் யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும் இல்லையா? அப்ப நம்ம பெந்தகோஸ்தே தான். அதுக்காக நான் இப்படி பெந்தகோஸ்தேன்னு சொல்றதுனால இது ஆன்லைன்ல வந்துச்சுன்னா, நீங்க நினைக்கிற பெந்தகோஸ்தே நாங்க இல்ல. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க listen, if you're walking in power and if you're walking in action, you must walk in obedience. அதனால ஆண்டவர் அங்க சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. 7வது அதிகாரம் 24வது வசனத்துல he's challenging. வெறும் நீங்க வார்த்தையை கேட்டுட்டு நீங்க கீழ்ப்படியலன்னா, உங்க வாழ்க்கையில என்ன செய்யலன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, உங்களை பார்த்து சொல்றேன், சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்ல. வாலிபருக்கு சொல்றேன், சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்ல. வந்து உட்கார்ந்து வேலைகளை செய்வது, சேவைகளை செய்வது, பாடுறது அது முக்கியம் இல்ல. இங்க இருந்து போய் உங்க லைஃப்ல இங்க கற்றுக் கொடுத்தவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களான்றதுதான் இட்ஸ் த சேலஞ்ச். நான் கேட்கல, இதை ஜீசஸ் இஸ் ஆஸ்கிங் யூ. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, அந்த வசனத்தை பேசி இருப்பீங்க, பட் இன்னைக்கு ரொம்ப பிராக்டிக்கலா ஆண்டவர் உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை பார்த்து கேட்கிறாரு. whatever I'm speaking, நான் உங்களுக்கு கற்றுத்தர்றது, சொல்றது, இதை நீங்க உங்க லைஃப்ல ஒபீடியன்ஸ்ல நீங்க இதை அப்ளை பண்ணலனா, அப்போ அவங்க ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள், ஃப்ரோனோமோஸ், you are not that. நீ யாரு? That's what he's trying to distinguish. உண்மை போலி அப்படின்றத ஆண்டவர் அங்க வெளிச்சம் போட்டு காமிக்க விரும்புறாரு. பாத்தீங்களா? நீ விசுவாசியே கிடையாது. யாரு கிடையாது? நீங்க விசுவாசி கிடையாது. ஓகே, 2. முதலாவது யாரு? புத்தியுள்ள மனுஷன். 2வது யாரு? முட்டாள். The foolish builder. புத்தி இல்லாத மனிதன். யாரு? கவனிங்க. Superficial faith, write this down, leads to destruction. அதாவது மேலோட்டமான விசுவாசம் அழிவுக்கு வழி காட்டுகிறது, அல்லது அது it leads to destruction. 26வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. ஆனா யார் என் வார்த்தைகளை கேட்காம, he doesn't obey, he is foolish. It is foolish. He's like a person who built the house on the sand. அதாவது மண்ணுல, காலி மண்ணுல போய் வீட்டை கட்டினவனுக்கு யாரா இருக்கிறான்? அதாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், அதாவது நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா சொல்ற பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை. அதாவது நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்து எல்லாரும் நோட்ஸ் எடுக்கணும்னு தான் நான் விரும்புறேன். எடுக்கிறீங்க நிறைய பேரு. எடுக்காதவங்க எடுக்க பழகுங்க. பைபிள் ஸ்டடிக்கு வந்தா யூ மஸ்ட் டேக் நோட்ஸ். ஏதாவது ஒரு லைனையாச்சும் நீங்க எழுதிட்டு போனீங்கன்னா லேட்டரா வீட்டுல பார்க்கும்போது அது உங்களோட பேசும். அப்போ ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, என் வார்த்தையை யூஸ் பண்றீங்க, பைபிள் ஸ்டடிக்கு வர்றீங்க, நோட்ஸும் எடுக்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க, போய் வீட்டுல டைரியா சேர்த்து வைக்கிறீங்க. ஆனா அதை திருப்பி என்ன செய்யறது இல்ல, திறந்து வாசிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல, அதன்படி என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது இல்ல. நீ யாரு? முட்டாள். ரொம்ப கிளியரா ஆண்டவர் பிராங்கா பேசுறாரு. நீ இன்னும் முட்டாள் ஆகல, ஆனா முட்டாளுக்கு ஒப்பு இல்ல, ரொம்ப பிராங்கா சொல்றாரு. நான் சொல்ற மாதிரி நீ நடக்கலனா நீ யாரு? நீ முட்டாள். வீட்டை கொண்டு போய் களிமண்ல கட்டுற. Your Christianity is fake. Okay. மோரோஸ் ஆண்டவர் யூஸ் பண்ற வார்த்தை முட்டாள். நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தைலாம் இங்கிலீஷ் வார்த்தை மோரான்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மோரான்னா தெரியுமா சொல்லுவாங்க. இது மோரான்னா அதாவது முட்டாள். அதான் நீங்க சொல்லுவீங்க ஸ்டூபிட், இடியட், அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க, ஃபூல். அந்த லிஸ்ட்ல வர கொஞ்சம் பயங்கரமான வார்த்தை என்னது? மோரான். நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல இருந்து தான் வந்திருக்கும். மோராஸ் ஆண்டவர் யூஸ் பண்ற வார்த்தை மோரோஸ். மோராஸ் மீன்ஸ் இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்க somebody who is dull, who is senseless and lacking wisdom. அதாவது யாரு மந்த புத்தி இருக்கிறவன்? யாரு மந்த புத்தி இருக்கிறவன்?
யாரு அறிவற்றவன், யாரு ஞானம் இல்லாதவன். பட் தீஸ் ஆர் கண்டிஷனல் வேர்ட்ஸ். கவனிங்க, இயேசுவின் வார்த்தைகள் கண்டிஷன். அதாவது அங்கங்க பார்க்கும்போது ஸ்டார்ன்னு போடுவாங்க, கீழே போய் படிச்சாதான் தெரியும் அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம். அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார் வேர்ட்ஸ். அதாவது மந்த புத்தி, அறிவற்றவன், ஞானம் இல்லாதவன். ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, கவனிங்க, it is somebody who knows the truth but chooses to ignore it. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு வார்த்தை. அதாவது தாழ்மையா இருக்கணும்னா, கீழ்ப்படியணும்னா, நன்மை செய்யணும்னா, அன்பை காட்டணும்னா எப்படி காமிங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. வேணும்னு. ஞாபகம் இருக்கா? சும்மாலாம் காமிக்க கூடாது. கிறிஸ்தவம் எப்படி காமிக்கணும்? வேணும்னு காமிக்கணும். வேணும்னு தாழ்மையா இருக்கணும். வேணும்ட்டு போய் அர்த்தவனுக்கு நன்மை செய்யணும். வேணும்னு அர்த்தவனுக்கு என்ன காமிக்கணும்? அன்பை காமிக்கணும். அததான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்க. அந்த வேணும்னு யாரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு போனா போதுன்னு போறானோ அவனுக்கு யூஸ் பண்ற வார்த்தைகள். அதாவது அவன் உண்மையா மந்தவன் கிடையாது. கவனிங்க, உண்மையா அறிவற்றவன் கிடையாது, உண்மையா அவன் முட்டாள் கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவனை கையை நீட்டி சொல்றாரு தெரியுமா? அவனுக்கு போதிக்கிறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனை அரவணைக்கிறாரு, அவனுக்கு நல்ல வேலை கொடுக்குறாரு, நல்ல பொண்ணுக்கள் கொடுக்குறாரு, நல்ல மாப்பிள்ளை கொடுக்குறாரு, நல்ல குடும்பம் கொடுக்குறாரு, நல்ல சபையை கொடுக்குறாரு, நல்ல வேலையை கொடுத்து நல்லா சம்பாதிக்கும்படியா ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறாரு, நல்ல புத்தியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். நான் இதெல்லாம் கொடுத்தோம் அவன் வேணும்னு நான் பண்றதை தான் பண்ணுவேன். நான் பிடிச்ச காலு முயலுக்கு தான் 10 காலு, நான் பொண்ணு லவ் பண்ற பொண்ணை தான் லவ் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் துணி போடுவேன். இவன் நான் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா உனக்கு நன்மைனா என்னன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சும் நீ வேணும்னு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா சத்தியம்? வேணும்ட்டு யாராவது நீங்க பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட தான் டைரக்டா பேசுறாரு. He is speaking directly to you. சத்தியத்திற்கு வேணும்னு செவி கொடுக்காதவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா விசுவாசத்துல ஓட்டைய வச்சுக்கிட்டு நீங்க எப்படி விசுவாசின்னு வாழ முடியும்? இல்லையா? கவனிங்களா, பைய ஓட்டையா இருக்கு, அதுல எவ்வளவு சம்பாதிச்சு போட்டா என்ன யூஸுங்க? கரெக்டா? எவ்வளவு சம்பாதிச்சு நீங்க கஷ்டப்பட்டு, ஆனா ஆண்டவர் உங்க கண்களை திறக்க விரும்புறாரு. ஏன்பா உன் விசுவாச பை ஓட்டையா இருக்கு, அத முதல்ல அத முதல்ல சரி பண்ணு. விசுவாசமே அங்க இல்ல, ஓட்ட. விசுவாசத்துல ஓட்ட, அங்க பரிசுத்த ஆவியானவர் எப்படி நிறைய முடியும் அங்க? இல்லையா? விசுவாசமே அங்க ஓட்ட. If your faith, இதெல்லாம் நான் இன்னைக்கு மத்தியானம் எழுதும் போது எப்படி இந்த வார்த்தைகள் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல, பட் இந்த வார்த்தைகள் எழுதி சொல்றேன் நான், எழுதிக்காங்க. If your faith is built on emotion and convenience, அதாவது நிறைய பேருடைய விசுவாசம் உணர்ச்சியின் மேலையும் வசதியின் மேலையும் கட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை பார்த்து எச்சரிக்கிறார். உங்க விசுவாசம் வசதியின் மேல கட்டப்பட்டிருந்தா, உங்க விசுவாசம் உணர்ச்சிகளின் மேல கட்டப்பட்டிருந்தா, நீங்க எப்படி தேவனோடு ஆழமாக வேரூட்டு வாழ முடியும்? உங்க விசுவாசம் தான் வசதிக்கு ஏத்த விசுவாசம் ஆச்சே. உங்க விசுவாசம் தான் என்னது? கன்வீனியன்ஸ் ஆச்சே. உங்க விசுவாசம் தான் உணர்ச்சியானதாச்சே. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? உணர்ச்சிகளின் மேல் கட்டப்பட்ட விசுவாசம். உணர்ச்சிகளின் மேல் கொஞ்சம் அவங்கள பூஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா, கொஞ்சம் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி விட்டீங்கன்னா சர்ச்சில் வந்து நல்லா வேலை செய்வாங்க. இதுதான் இது டேஞ்சர். கவனிங்க, ஊழியக்காரங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய சபையில நீங்க ஒழுங்கா மெய்ப்ப வேலை செய்யணும்னா உங்க விசுவாசிங்களை, அதான் தமிழ்ல உசுப்பேத்துறதுன்னு சொல்லுவான் இல்லையா, சும்மா இந்த விசுவாசத்துல உசுப்பு. ஏன்னா அவெல்லாம் வளரவே மாட்டான். நீங்க அவங்கள கண்டுக்கலன்னா உங்களை விட்டு தூரமா போவான், உங்களுக்கு முதுகுல போய் குத்துவான், உங்களுக்கு விரோதமா பேசுவான். அவங்களை அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா என்னவோ உங்களுக்கு என்னது அன்பு புள்ள மாதிரி என்ன செய்வான். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை உணர்ச்சிகளின் மேல் கட்ட பழகாதீங்க. விசுவாசத்தை எனக்கு கன்வீனியன்ஸ், இந்த வாரம் என்னால பண்ண முடியாது, இந்த வாரம் என்ன வர முடியாது. ஏன் விசுவாசம் கன்வீனியன்ட். நான் ஊருக்கு போனோம், அங்க சுத்தணும், நண்பர்களோட போனோம், ஆண்டி கூட போனோம், அக்கா கூட போனோம், அங்கிள் கூட போனோம். உன் விசுவாசம் கன்வீனியன்ஸ் பேஸ்ட். ஆண்டவர் உங்க கூட பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தா நீங்க புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பு.
ஆண்டவர் பாருங்க எவ்வளவு வேதனையோட பேசுறாரு. புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்புனீங்க. அதாவது விசுவாசத்துல அப்படியே காத்தடைச்ச ஒரு பலூன் மாதிரி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள ஒன்னும் இல்லை. There's nothing inside. You have the appearance of faith. Remember that. You have the appearance of faith. But you lack the power and the obedience. உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை. சோ அங்க பாருங்க, அவர் மணலின் மேல், மணல்னா என்ன அர்த்தம்னா ஹியூமன் விஸ்டம் எழுதிக்காங்க, மனித புத்தி. அதாவது பலன் இல்லாத, வல்லமை இல்லாத ஒரு வாழ்க்கை. மணல் அப்படின்றது இட் வில் ஷிஃப்ட் இல்லையா? மணல் அப்படின்றது என்ன ஆகும்? அப்படியே ஷிஃப்ட் ஆகும், மூவ் ஆகும், இங்க இருந்து அங்க, அங்க இருந்து மூவ் ஆகும். இட் ரெப்ரசன்ட்ஸ் வேர்ல்ட்லி டீச்சிங்ஸ். அதாவது இன்னைக்கு இப்படி பேசுவான், நாளைக்கு அப்படி பேசுவான் இல்லையா? இன்னைக்கு விசுவாசம் பேசுவாங்க, நாளைக்கு விசுவாசத்துக்கு விரோதமா பேசுவாங்க. இதுதான் ஹியூமன் டீச்சிங்ஸ் அப்படின்றது இல்லையா? அப்படி எத்தனை பேரை பார்த்துருக்குறீங்க இல்லையா? அரசியல்வாதிகளை பாருங்க, அதுதான். இன்னைக்கு உயிர் கொடுத்து கத்துவாங்க, நாளைக்கு வேற கட்சிக்கு போய் என்ன செய்வான், கூவாங்க. ஊழியக்காரங்களும் அப்படிதான். It changes. அது மணலை போல என்ன செய்யும், காலத்துக்கு ஏத்த மாதிரி. இங்க இருக்கும்போது அங்க இருக்கும்போது சத்தியம் நீக்க கொஞ்சம் காலம் அதான் அசைது. பார்த்தீங்களா? அது மண் பார்த்தீங்களா, களிமண் பார்த்தீங்களா, பாறைனா அசையாது, அது அப்படியே இருக்கும், உறுதியா இருக்கும். ஆரம்பத்துல இருந்து சாவு வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள மூவிங் பார்ட்டிகிள்ஸ் கிடையாது. உங்களுடைய விசுவாசம் அப்படி கற்பாறையின் மேல கட்டப்பட்டா நீங்க இங்கதான் இருங்க, எங்கதான் போங்க, ஊரை விட்டு போங்க, நாடை விட்டு போங்க, மார்ஸுக்கே போங்க, விசுவாசத்துல நீங்க உறுதியா இருப்பீங்க. ஏன்னா அது கற்பாறையின் மேல கட்டப்பட்டது. மணலின் மேல் கட்டப்பட்ட விசுவாசம் இங்க எப்படி பேசும், வெளியில போன வேற மாதிரி பேசும், ஜிம்மனா கிட்ட ஒரு மாதிரி பேசும், வெளியில போய் அங்கிள்கிட்ட ஒரு மாதிரி பேசும், வீட்டுல போய் அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசும், நண்பன்கிட்ட ஒரு மாதிரி பேசும். அதனால்தான் நான் அதை எழுதிட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய உணர்ச்சிகளின் மேல் விசுவாசத்தை என்ன செய்யாதீங்க, கட்ட பழகாதீங்க. ஏன்னா அது அப்படியே மாறிடும். எமோஷன்ஸ் மேல என்ன செய்யாதீங்க, கட்டாதீங்க. ஏன்னா எமோஷன்ஸும் மாறும். நான் உங்களை அப்படியே கோவப்பட்டு உங்களை திட்டினா உங்களுக்கு மூஞ்ச தூக்குவீங்க இல்ல, தூக்குவீங்களா இல்லையா? அதே இது உங்களை நான் பிரைஸ் பண்ணி உங்களை புகழ்ந்து பேசினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். விசுவாசத்தை அதன் மேல கட்டினீங்கன்னா துக்கம் ஆகும்போது விசுவாசம் துக்கம் அடையும், மூஞ்ச தூக்கும் போது விசுவாசம் மூஞ்ச தூக்கும். சர்ச்சுக்கு வராதுன்னு விசுவாசம் சொல்லும், வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லும் விசுவாசம். நேற்று ஒருத்தனை பார்த்து கேட்டேன் நான், நீ எல்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு ஒருத்தனை பார்த்து கேட்டேன் நான். ஏன்னா அவங்க பண்ற வேலை அப்படி இருக்குது. கேட்கணுங்க, கேட்கும் போது கேட்கணும். நான் கேட்கிறேன் நான், நீ எல்லாம் ஒரு, ஏன்னா பேசுறது ஒண்ணு, பண்றது ஒண்ணு. உட்காந்து கேட்கறது ஒண்ணு, வாழ்க்கையில வாழ்றது ஒண்ணு. அப்படி பெற்றோர் நீங்க கேட்க பழகுனீங்கன்னா உங்க பிள்ளைங்க உருப்படுவாங்க. பெற்றோருக்கு கேட்க வக்கு இல்லை. உங்களை தான் சொல்றேன், வேற யாரை சொல்றேன், வேற ஏதோ சபையில இருக்கிறவங்கள சொல்ல முடியாது, உங்களை தான் சொல்றேன். மேபி ஐ எம் சாரி இஃப் மை வேர்ட்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். உங்க பிள்ளைங்க உருப்படணும்னா, உங்க பிள்ளைங்க விசுவாசியா வளரணும்னா, உங்க பிள்ளைங்க அவிசுவாசியா போலி விசுவாசியா இல்ல, உங்க பிள்ளைங்க விசுவாசியா வளரணும்னா மேக் ஷூர் வீட்டுல உங்க கண்ட்ரோல்ல நீங்க சோறு போட்டு வளர்க்குற உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் போதே அவன் விசுவாசம் இயேசு என்னும் கற்பாறையின் மேல கட்டப்படுதா, அவனுக்கு தாழ்மை அவளுக்கு தாழ்மை இருக்கா, அவனுக்கு அவளுக்கு கீழ்ப்படிதல் இருக்கா. அகைன் என் மேல கோவப்படாதீங்க, இயேசுவின் மேல கோவப்படுங்க. நான் சொல்லல, இயேசு சொல்றாரு. நிறைய பேர் இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிறோம், சபைக்கு அட்டென்ட் பண்றோம், ஆனா அந்த பலனை பெற்றுக்கொண்டு நடக்கிற அந்த இடத்துல வரும்போது கோட்டையை விட்டுறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய பலன் அப்படின்றது சாதாரண பலன் கிடையாது. அது பரிசுத்த ஆவியின் பலன். அதை சுமக்கணும்னா அதுக்கு விசேஷத்தை, பரிசுத்தம், வல்லமை, புத்தியில தெளிவு, கிளாரிட்டி, அர்ப்பணிப்பு இருந்தாதான் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோட உங்களால நடக்க முடியும். மாம்சத்துல நடந்துகிட்டு பரிசுத்த ஆவியானுடைய பலன்னு சொல்லி வாயை திறந்த உடனே இஷ்டத்துக்கு அந்நிய பாஷை பேசுறது, இட் இஸ் நாட். அதுக்குதான் நான் சொல்றேன், அந்நிய பாஷையை எதிர்த்து பேசுறோம். ஏன்னா அது
வளருகிற பாஷை கிடையாது. It was known languages. Okay, that's for another topic. Okay, போதும் நினைக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், ஏன்னா நேரத்தோட நம்ம முடிக்கணும். மூணாவது, இப்போ புத்தி உள்ள மனுஷன், புரிஞ்சதா உங்களுக்கு? ஓரளவுக்கு புரிஞ்சதா? புத்தி இல்லாத மனுஷாண்டோர் சொல்றத புரிஞ்சதா? இப்ப 2 பேரும் வீட்டை கட்டுறாங்க. இப்ப 2 பேருடைய வீட்டுக்கு விரோதமா என்ன வருது? மழை, காத்து, புயல், சூறாவளி எல்லாத்தையும் வச்சுக்காங்க. எல்லாம் வருது அங்க. 25 through the rain, though the rain come in torrents and flood waters. அதாவது மழை வருது. ஏன்னா யோர்தான் பள்ளத்தாக்குல அப்படிப்பட்ட கிளைமேட் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு ஆரம்பத்துல அந்த விவரிச்சு சொன்னேன். திடீர் மழை பெய்யற மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர்ல கலிலேயாவில இருந்து என்ன வரும்? ஒரு அப்படியே கொஞ்சம் புயல் கிளம்பி தண்ணி ஊருக்குள்ள வந்துட்டு போயிடும் அப்படியே. ஸோ ஆண்டவர் அதெல்லாம் சொல்றாரு. மழை வரும், ஃப்ளட் வாட்டர்ஸ் வரும், அப்படியே ஏறும் இறங்கும். அது அடிக்கும் போது காத்து என்ன செய்யும்? அதன் மேல அடிக்கும். அந்த காத்தையும் மழையையும் எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு மேல என்ன செய்யும்? கொண்டு வந்து வீசும் சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்போ யாருடைய வீடு அடிப்பாறையில, பாறைகளின் அதாவது இயேசுவின் மேல கட்டப்படலையோ, பைபிள் says his house will collapse. என்னாவும்? நொறுங்கி. தமிழ்ல என்ன சொல்லியிருக்க அந்த வார்த்தை? என்னது? விழுந்து முழுவதும் அழிந்திடும். கொலாப்ஸ் ஆயிடும், நாசமாயிடும், நொறுங்கிடும். அதாவது சும்மா உழாது, டமார்னு விழும். எழுதி வச்சுக்காங்க அந்த வார்த்தைய. டமார்னு எழுதி வச்சுக்காங்க. எப்படி விழும்? சும்மா விழாதான். எப்படி விழும்? பயங்கரமா அடி விழுந்த. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் விழும்போது திரும்பி எழும்ப முடியாத அளவுக்கு என்ன செய்வாங்க? அதான் பயங்கரமா விழுறது. பயங்கரம் தடார்னு விழும். எல்லாரும் பார்ப்பாங்க. With a mighty sound, a mighty crash. Proskopto ஆண்டவர் உபயோகிக்க கிரேக்க வார்த்தை. அதாவது இந்த காத்து மழை தண்ணியை வந்து என்ன செய்யும்? உங்க வீட்டுல மோதும் அப்படின்ற வார்த்தை. Proskopto அதாவது இங்கிலீஷ்ல to strike violently எழுதிக்காங்க. அதாவது சும்மா வந்து வீசாது, அதாவது வன்முறையா சொல்லுவாங்க. பெரிய வன்முறை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்னது? வன்முறைனா என்னது? பயங்கரம் இல்லையா? அதான் பயங்கரம். சும்மா வந்து வீசாது. எப்படி வீசுமா? அது பயங்கரமா வன்முறையோட வந்து உங்களை தாக்கும். மீனிங் எழுதிக்காங்க. It means intense and unavoidable trials. அதாவது இன்டென்ஸ்னா ரொம்ப ரொம்ப தீவிரமான, எழுதிக்காங்க தீவிரமான, unavoidable தவிர்க்க முடியாத, தீவிரமான தவிர்க்க முடியாத trials. அதாவது ஒரு சோதனை, ஒரு பாடு வந்து அப்படியே என்ன செய்யும்? தட்டார்னு அடிச்சு தள்ளும் உங்களை. இப்போ வெளிநாட்டுல எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, இந்த காட்டு தீயெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா? அமெரிக்காவில் இப்பதானே ஜனவரியில தானே வந்துச்சு காட்டு தீ, டிசம்பர் ஜனவரியில கவனிங்க. அப்போ நான் ஒரு கட்டுரையை வாசித்தேன். அப்போ இந்த காற்று தீ அடிக்கும் போது வெறும் தீ மாத்திரம் பறக்காது. என்ன செய்யும்? தீ எப்படி பரவுது? காத்துல தான் பரவுது. அப்படியே பயங்கரமா என்ன செய்யும்? வீசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ கலிபோர்னியால மாலிபு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப ரொம்ப ரிச்சான ஏரியா. அங்கதானே எல்லாம் போச்சு, எல்லாம் பணக்காரங்கெல்லாம் வீடு போச்சு பத்தி. அது மாலிபு அப்படின்னு ஒரு இடம். நான் அங்க போனதில்லை, பட் அது பக்கத்துல போயிருக்கேன். அங்க வீடுங்கள்லாம் என்ன, ஒரு சின்ன வீடு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கோடி சின்ன வீடு. நான் சொல்றது இந்த சர்ச்சில் ஒரு பாதி கூட இருக்காது. அந்த ஏரியாவை சொல்றேன், அப்படிப்பட்ட ஏரியா. 10 கோடி இந்தியன் மணிக்கு. கார் பார்க்கிங் கூட இருக்காது, அப்படிப்பட்ட அந்த மாதிரி ரிச்சான ஏரியா. அங்க அந்த நீங்க நெட்ல இருக்குது இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க போய் பாருங்க. ஒரு ஏரியா ஃபுல்லா எல்லாமே எரிஞ்சு கண்ணங்கரைன்னு எல்லாம் சுட்டு எரிஞ்சு போயிருக்குது. ஒருத்தன் வீடு மாத்திரம் நிக்குது. அந்த படம் பாத்தீங்களா? அவன் பேரு டேவிட் ஸ்டைனர். அவன் பேர் என்னது? டேவிட் ஸ்டைனர். அவன்கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் அங்க ஜப்பானுக்கு ஓடினானுங்க இல்லையா எல்லாம், அந்த மாதிரி இங்க ஓடி வந்தானுங்கலாம். இவன் வீடு மாத்திரம் எப்படிடா நிக்குது? சுத்தி இருக்கிற எல்லாமே நொறுங்கி போய் செடி மரம் எல்லாம் என்ன செய்யுது? பாதி எரிஞ்சிருக்கு, பாதி காத்துல விழுந்திருக்கு. இவன் வீட்டுல என்ன செய்யல?
இவன் பாருங்களேன், இன்டர்வியூவர்ஸ் வராங்க, வீட்டு வெளியில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறான். உண்மையா லாஸ்ட் மந்த் நடந்தது. அதாவது அவங்க கெத்த பாருங்களேன், சுத்தி பாரு சுடுகாடா இருக்கு, என் வீடு மாத்திரம் அழகா. இன்டர்வியூவர்ஸ் வரும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு, டீ குடிச்சுக்கிட்டு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய தடவை புயல் காத்து வருது, நான் எங்க வீட்டை, நான் சொல்றான் 9 மில்லியன் 10 மில்லியன் என்ன கொடுத்து வீட்டை கட்டி இருக்கிறான். 1 மில்லியன்னா எத்தனை கோடி? 10 கோடி 12 கோடின்னு வச்சுக்காங்க. அவன் 120 கோடி கொடுத்து வீடை கட்டி இருக்கிறான். மாசம் கட்டும் போதே இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணேன்னா, வால்ஸுக்கெல்லாம் அயனு, ஸ்டீலு, ரூஃபிங்கெல்லாம் மெட்டல் ரூஃபிங். அதாவது என் வீட்டை சுத்தி தீ எங்க பட்டாலும் என்ன செய்யக்கூடாது, என் வீடு எரியக்கூடாதுன்னு நான் காசு கொடுத்து வேணும்னு பிளான் பண்ணி என் வீட்டை என்ன செஞ்சிருக்கிறேன். இவன் யார்? இவன் புத்தியுள்ள மனுஷன். நீங்க சொல்லலாம் அவன் பணக்காரன், அந்த ஏரியாவே பணக்கார ஏரியா தான். அப்போ இவன்கிட்ட இருக்கிற மாதிரி தான் அர்த்தன்ட்டு காசு இருந்திருக்கும். Remember the storms of life. இந்த மாதிரி, இந்த காட்டு தீ மாதிரி, trials, temptations, persecution, failures, job loss, வேலையில இருந்து திடீர்னு எடுத்துருவாங்க. திடீர்னு உங்களுக்கு இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, விசுவாசம் நிறைந்த விசுவாசி, பரிசுத்த ஆவியானவர் நிறைவு கொண்ட விசுவாசி டேவிட் ஸ்டைனரை மாதிரி உட்காந்து வீட்டுக்கு முன்னாடி கால் மேல காலை போட்டு டீல விசுவாசம் டீயை குடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், ஏன்னா இப்படி பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு போராட்டம் வரும்னு சொல்லி இருக்கிறாரு, நீ புத்தி உள்ள மனுஷனா முட்டாளான்னு என்ன கேட்டிருக்கிறாரு, அதனால நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என் விசுவாச வாழ்க்கையில தீயோ புயலோ காத்தோ தண்ணியோ என்ன நாசம் பண்ணிடாதபடி ஒவ்வொரு வாரமும் நான் கேட்ட வசனத்தின்படி என் வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் நடத்தினதுனாலதான் இன்னைக்கு என்னால பிரச்சனை கோலியாத்து முன்னாடி சேர் போட்டு உட்காந்து என்னால என்ன குடிக்க முடியுது. புரியுதா சத்தியம் உங்களுக்கு? The storm represents the challenges. வாழ்க்கையில challenges. அந்த storm, அதாவது அந்த புயல், அந்த காத்து, ஆண்டவர் சொல்றாரு சாத்தானுடைய அடி, சாத்தானுடைய போராட்டங்கள், சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனைகள். ஒருத்தன் பிரசவம் பண்றான், இன்னைக்கு கேட்டேன், இன்னைக்கு நேத்த முந்தானத்தை கேட்டேன், அவன ஒருத்தன் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தான். அதான் ஒருத்தன் சொன்ன தெரியுமா, ஒருத்தன் அந்த நாய் மாதிரி உள்ள விட்டான்னு அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் தெரியல, அவன் தான் எனக்கு ஃபார்வர்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. அவன் சொல்றான், கிறிஸ்தவங்க நம்பாதீங்க, இங்க பிரசங்கம் பண்றாங்க, என்ன பிரசங்கம், யார சொல்ற, நம்மளதான் சொல்லுவான், கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு உண்டு நீ எவன் சொல்றானோ உங்களை ஏமாத்தணும். என்னது கிறிஸ்தவ வாழ்க்கையில? அவனா தெரியுமா சொல்றான், கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க இந்த உலகத்துல பாடு அனுபவி, ஏன்னா பரலோகம் பாடில்லாத தேசம் உனக்காக, இது கள்ள உபதேசமா. ஆண்டவர் சொல்றாரா, நீ ரட்சிக்கப்பட்டோடனே இங்கதான்ப்பா உனக்கு என்ஜாய்மெண்டே இருக்கு. இவன் எந்த இயேசுவை பத்தி பேசலான்னு எனக்கு தெரியல. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா, உன் வாழ்க்கைக்கு விரோதமா என்ன வீசும்? புயல் வீசும். சாத்தான் கொண்டாடுவான், பிரச்சனையை கொண்டாடுவான். ஏன் புயல் வீசாம யாராவது இங்க இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, யாரோ ஒரு கிறிஸ்தவம் சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில ஒரு புயல் கூட வீசலன்னு? அப்ப எதுக்கு இந்த திருட்டு வேலை? சொல்லி இருக்கிறாரு இல்லையா புயல் வரும்னு, சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணுமா இல்லையா? நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமா இருக்க முடியும்? உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். He has to be, the spirit must be inside us. ரோமர் 8:37 despite all these things, இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு மாபெரும் ஜெயம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல், நான் சொல்ற வார்த்தை எழுதிக்காங்க, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் ரியல். ஃபேஸ்புக்ல போய் போடுங்க, பார்த்து அவனா கேள்வி கேட்டானா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆவிக்குரிய போர் போராட்டம் என்பது கற்பனை அல்ல, அது நிஜம். ஜெபம், உபவாசம், விசுவாசத்தினால் நீங்க இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியும். இந்த வாரம் கேட்டீங்களா எசேக்கியாவை பத்தி? என்ன பண்ணா? எங்க ஓடனா? ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு என்ன செஞ்சான்? நீரே என் தஞ்சம், நீங்க சொல்லுங்க. ஜெயம் கிடைச்சுதா அவனுக்கு? அல்லேலூயா. ஓகே, கடைசி காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிப்போம். பாருங்க 29 பாருங்க என்ன சொல்லுது. இதெல்லாம் சொல்லிட்டு மலை பிரசங்கத்தின் கடைசிக்கு வந்துட்டோம்.
இங்க இயேசுவுடைய அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க தி பாயிண்ட் நம்பர் 4, தி அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட். இது வரைக்கும் நீங்க பாயிண்ட்ஸ் நீங்க எழுதலாம், நான் திருப்பி ரீகேப் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து புத்தி உள்ள மனுஷன், த வைஸ் பில்டர். அது எதற்கொப்பா இருக்குது? obedience to Christ leads to stability. அதாவது கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரத்தையும் வலுவான மனநிலையும் சூழ்நிலையும் என்ன செய்யாது? அதிகரிக்கும், உண்டாக்கும். ரெண்டாவது யாரை பத்தி படிச்சோம்? the foolish builder, முட்டாள், புத்தி இல்லாதவன். superficial faith leads to destruction. அதாவது நடிக்கிற கிறிஸ்தவன், அதாவது உண்மை இல்லாத கிறிஸ்தவன், மேலோட்ட விசுவாசி, அவனுடைய விசுவாசம் அழிவின் பாதையில அவன் என்ன செய்து நடத்துது. ஆண்டவருடைய எச்சரிக்கை. மூணாவது, வாழ்க்கையில வீசும் புயல்கள், the storms of life. trials reveal our true foundation. இப்படி புயல்களின் மத்தியில தான் நம்முடைய அஸ்திபாரம் என்ன அப்படின்றத நம்மளால என்ன செய்ய முடியும்? உணர முடியும். வாழ்வின் புயல்கள், சோதனைகள் நம்முடைய உண்மையான அடித்தளத்தை வெளிக்காட்டும். ஓகே, மூணாவது பாயிண்ட். இப்ப நாலாவது பாயிண்ட் சொல்லி நம்ம ஜெபிப்போம். தி அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். இப்ப அந்த அதிகாரம் என்ன எதிர்பார்க்குது? His words demand a response. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மிடத்துல ஒரு பதில எதிர்பார்க்குது. 7வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. For he taught with authority, அதாவது சகல அதிகாரத்தோட, உண்மையுள்ள அதிகாரத்தோட அவர் என்ன செய்யறாரு? அங்க கற்றுக் கொடுத்தார். Unlike the teachers, அது ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணாங்க, எப்படி வழி நடத்தினாங்க, அவங்கள மாதிரி இல்லாம, அதாவது இன்னும் புரியுற வார்த்தையில சொல்லணும்னா, மலை பிரசங்கத்தின் முடிவுல இயேசுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்குது. உலகத்தின் சிறந்த டீச்சர், the best teacher of all time யாரு? ஆண்டவராகிய அத்தாரிட்டி, எக்ஸோசியா. இது நீங்க கற்றுக்கொள்ளணும்னு நான் சொல்லல, பட் இருந்தாலும் அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் விவரிச்சு சொல்ல விரும்புறேன். ஏன் இயேசுவின் வார்த்தைகள் நம்ம இடத்துல, அவருடைய போதனைகள் ஒரு பதில் எதிர்பார்க்குது? Exousia, authority. It means power and rightful control. அதாவது முழுமையான பலன், சரியான கட்டுப்பாடு. சொல்லுங்க, முழுமையான பலன். சும்மா கட்டுப்பாடு இல்லை. எப்படிப்பட்ட கட்டுப்பாடு? சரியான கட்டுப்பாடு. இயேசுவின் வார்த்தைகளுக்கு முழுமையான பலன் இருந்துச்சு. இயேசுவின் வார்த்தையின் கட்டுப்பாடு மாய்மால கட்டுப்பாடல்ல, அல்லது அவருடைய சுய ஆதாயத்திற்கான கட்டுப்பாடல்ல, சரியான, with divine authority. அந்த சரியான கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? It commands obedience. அதாவது இயேசுவின் வார்த்தைகளை யாராச்சும் ஒருத்தர் கேட்டா உண்மையாகவே அவங்க அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்வாங்க? வெரி குட், புரிஞ்சது உங்களுக்கு? அந்த வார்த்தை கேட்ட உடனே யாரும் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தையின் அதிகாரத்தின் வல்லமை வரும்போதே உங்களாலும் என்னாலும் சும்மா இருக்க முடியாது. நாம ஆவியில கட்டுப்பட்டு அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்வோம்? நாம கீழ்ப்படிவோங்க. நாம அதுதான் இயேசுவின் அந்த வார்த்தையின் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆப்பிரிக்காவில் அந்த ஊழியக்காரர் போய், ஏன்பா கண்ணு எல்லாம் பிரச்சனை எல்லாம் இருக்கும், அவர் மருந்து கண்டுபிடிச்சிருக்கணும், எவனும் கேட்கல, எல்லாம் குருடாயிட்டு போயிட்டு இருந்தானுங்க. அப்புறம் அந்த கண்ணில் இருக்கிற அழுக்க எடுத்து அந்த வியாதியை அவர் கண்ணுக்குள்ள போட்டு, அதுக்கப்புறம் அந்த கண்ணில் அந்த மருந்தை ஊற்றி என்ன செஞ்சாரு? காமிச்ச உடனே என்ன செஞ்சான்? அதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஓடி வந்தான். அப்படி ஓடி வராதவன் நிறைய பேர் சரித்திரத்தில் யாராதான் போனான்? குருடனா தான் போனான். ஏன்பா, நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் உனக்கு, நித்திய வாழ்க்கையின் வழி நான் தான், பரலோக ராஜ்யத்தின் டோர் நான் தான். ஐஎம்னு சொன்னாரா இல்லையா? நான் தான். பரலோகத்துக்கு போகணும்னா என் மூலமா தான் நீ போகணும். வாழ்க்கையில நல்லா வாழணும்னா என் வார்த்தைகளை கேட்கணும். எவனும் கேட்கல. சரி வா, உனக்காக நான் செத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? சிலுவையின் பாட சுமந்ததோ மரணத்தை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு இப்போ அதை பார்த்து அவன் வரானோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி வராங்களோ அவங்க யாரு? அந்த வார்த்தையின் அத்தாரிட்டியின் படி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நிமித்தம் எனக்கு நித்திய வாழ்க்கை உண்டுன்னு வர்றவங்க பிழைக்குவாங்க. அதை பார்த்தும் போனவன் குருடானவ மாதிரி. இயேசுவின் வார்த்தையின் அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படியாம இங்க யாராவது உக்காந்துக்கிட்டோம், நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்க எழும்பி போகும்போது வந்த மாதிரி எழும்பி போனீங்கன்னா, அதுக்கு தான் சொன்னேன், அந்த அந்த ஜீசஸுடைய அந்த
கடைசி கால அந்த எச்சரிக்கை, உங்களுக்கு மரணம் உண்டு, உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதான் நான் போதிச்சு சொல்லிட்டேனே, என் மேலே நீ கட்டலனா இல்ல, இயேசு சொல்ற நான் தான் நித்திய வாழ்க்கை, நான் தான் நித்திய, என் மேல நீ கட்ட விரும்பலனா நீ எப்படி பரலோகம் வந்து சேருவ? இயேசுக்கு நீ எதன் மேல எல்லாம் அதிகாரம் இருக்கு? நீங்க தான் போடுங்களேன் லிஸ்ட். பாவத்தின் மேல அதிகாரம் இருக்கா? சாபத்தின் மேல அதிகாரம் இருக்கா? வேற மரணத்தின் மேல அதிகாரம் இருக்கா? வேற பிசாசின் மேல, என்னத்தின் மேல அதிகாரம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம். முடியாதுல்ல? அப்போ சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ள ஆண்டவருடைய வார்த்தை தான் ஃபைனல் அத்தாரிட்டி உங்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. வேற எவனுடைய ரிப்போர்ட்டும் ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது. இயேசுவின் ரிப்போர்ட் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இயேசுவன், அதாவது இந்த பைபிள்ல எனக்கு பிடிச்சதை நான் சூஸ் பண்ணி வாழுவேன் அப்படின்னு வாழ விரும்புறீங்களா, இல்லைன்னா முழுசு இயேசுவின் அத்தாரிட்டி தான்ப்பா, இந்த பைபிள் சொல்ற எல்லாமே எனக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிச்சு நடக்க போறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஏன் the crowd were marveled, ஏன் உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் ஆச்சரியமா வாய் திறந்து பார்த்தானா, ஏன்பா இப்படிப்பட்ட ஒரு டிவைன், ஒரு தெய்வீக பலன், தெய்வீக வல்லமை, அதிகாரம் நாங்க இது வரைக்கும் என்ன செய்யல, எங்கேயும் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. ஆனா அந்த இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா நம்ம கிட்ட? லூக்கா 10:19 சொல்றாரு, இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், தருகிறேன். அப்படி நீங்க அதை வாசிட்டே போகல. சர்ப்பங்களை மிதிப்பீங்க, தேள்களை இது பண்ணுவீங்க, பிசாசின் வல்லமைகள் என்ன செய்வீங்க, பெருசாண்டோர் சொல்றாருங்க. கவனிங்க, இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுங்களா? கவனிங்க, அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சும்மா வாயை திறந்து சத்தியத்தை பேசாதீங்க, சத்தியத்தின் அதிகாரத்தை கையில எடுங்க, விசுவாசத்தினால அதை சொல்லுங்க. என்ன பண்ணணும்? அதிகாரத்தை பயன்படுத்தணும். என்ன படுத்தணும்? அல்லேலூயா. சோ அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கட்டுறீங்க? நீங்க பதில் சொல்லாதீங்க, நீங்களே யோசிங்க. என்னத்தை கட்டுறீங்க? எப்படி கட்டுறீங்க? எதன் மேல கட்டுறீங்க? 2 வீடு, 2 வித்தியாசமான முடிவுகள். ஒருத்தன் புத்தியுள்ள மனுஷன், ஏன்னா இயேசுவுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். இன்னொருத்தன் புத்தி இல்லாதவன், ஏன்னா இயேசு அவன் இக்னோர் பண்ணான். அவ்வளவுதான், சிம்பிள். சத்தியம் ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் பிழைச்சான், ஏன்னா இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். இன்னொருத்தன் அழிஞ்சான், ஏன்னா இயேசுவின் வார்த்தைய அவன் இக்னோர் பண்ணான், அசட்டை செய்தான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்போ இந்த ராத்திரி வேளை நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கற்பாறை என்னும் இயேசு, அதாவது கற்பாறைனா அடிப்பாறை, எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவரே நீர் தான் ஆண்டவரே. நான் மண்ணு மேலேயும் அதன் மேலேயும் இதன் மேலேயும் கட்டி நிலநடுக்கம் வந்து நாசமா போறதுக்கு டைம் எடுத்தாவது, தொலை போட்டாவது, ஓட்ட போட்டாவது நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வந்து உங்க மேல என் நங்கூரத்தை நான் வைப்பேன். அல்லேலூயா. உங்க மேல என் நங்கூரத்தை வைப்பாண்டவரே. ஏன்னா என் கண்ணுக்கு தெரிகிற பாறை, நந்தி ஹில்ஸ் எல்லாமே ஒரு நாள் வெடி வச்சு நொறுக்கிடுவான், எல்லாம் போயிடும். ஆனா அடிப்பாறையாகிய கிறிஸ்து என்னைக்கும் தோக்க மாட்டார். அது அசைக்கவே அசைக்கப்படாது. அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரி வேளையில நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும்? என்ன பரிசுத்த ஆவியானவரால நிரப்புங்க ஆண்டவரே. 2வது, என் விசுவாசத்துல ஓட்டையா நிற்கக்கூடாது, நான் பலம் உள்ளவனா இருக்கணும். 3வது, நான் கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். 4வது, சும்மா நான் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆவியில என்ன செய்யணும், நான் ஜெபிக்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க, போய் அதிகாரத்துல நடங்க. நீங்க சொன்னீங்க, நான் இனிமே அதிகாரத்துல என்ன செய்வேன், நான் நடப்பேன். கிறிஸ்து என்னும் அடிப்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, தேவ வல்லமையினால தாங்கப்பட்டு நிற்கிற வீடு. என்னுடைய கீழ்ப்படிதனால் நான் தொடர்ந்து அந்த வீட்டுல நிலைத்து என்ன செய்வேன், நான் வாழுவேன். புரியுதா? அந்த வீட்டுல தொடர்ந்து நிலைச்சு வாழணும்னா என்ன இருக்கணும் நம்ம கிட்ட இருந்து? வீட்டுல போய் உங்ககிட்ட சொல்லுங்க, வீட்டுல போய் உங்க பிள்ளைங்க கிட்ட, வீட்டுல போய் இங்க வராதவங்க கிட்ட, மத்த விசுவாசிக்கிட்ட சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லைன்னா யாரு நாங்க? நீங்களும் நானும் யாரு? புத்தி இல்லாத, வேணும்னே புத்தி இல்லாத மனுஷனா ஏன் நம்ம சீரழிஞ்சு போனோம்? இயேசு தந்த அதிகாரத்தை, ஆண்டவரே நான் புத்தி உள்ள மனுஷனா வாழ, புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ நான் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.